ஏன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. முன்னை வினையகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தீர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிளமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கு மந்தாள் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை செலிஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லிந்தவர் கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலம் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே. சோராத காதல் பெருஞ்சொலிப்பால் தொல்லமாலையொன்னும் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையந்தால் பேராத உள்ளத்து ராமானுஜன் தன் பிறங்கிய சீர் சாரா மனிஷரைச் சேரேன் எனக்கென்ன தாழ்விடையே. ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற ஆச்சரியமான கிரந்தமானது சுவாமி ராமானுடைய வைபவத்தை தெரிவிக்க வந்தது. அப்படி என்றால் அவருக்கு என்னென்ன வைபவம் உண்டோ அந்த வைபவத்தை தெரிவிக்க வந்ததுன்னு நம்ம பூர்த்தியா சொல்ல முடியாது. சுவாமி வைபவத்தை தெரிவிக்க வந்ததுதான் என்ன, ஆழ்வார்களுடைய வைபவத்தையும் ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாருடைய வைபவத்தையும் சொல்லி அந்த வைபவத்துடைய அவருடைய திருவடி சம்பந்தம் படைத்தவர் ராமானுஜர். அதுதான் ராமானுஜருக்கு வைபவம். ராமானுஜர் வைபவம்னா அவர் இதை பண்ணார் அதை பண்ணார் அதை பண்ணார் உண்டு, அந்த வைபவம் உண்டு. ஆனால் அதற்கு முன்னாடி இவருடைய பெரியோர்கள் இருக்கா இல்லையா, மாறன் அடிபணிந்தவன் கொல்லாமன் குறையல் பிறாரடிக்கு இல்லாத அன்பனி ராமானுஜன். அப்ப இந்தந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய திருவடி, அந்த திருவடி நிலையாக இருக்கக்கூடிய ராமானுஜன், அதுதான் பெருமை. நமக்கும் நம்முடைய ஆச்சாருடைய திருவடி பலம் என்று சொல்லிக் கொள்ளணும். அதைத்தான் பலமே தவிர மற்றொரு பலம் கிடையாது. அதனால்தான் இந்த கிரந்தமே இரண்டாவது கிரந்தமாக ஏற்பட்டது. முதல் கிரந்தம் ராமானுஜருக்கு மட்டுமே பெருமையை சொன்னார் சுவாமி திருவரங்கத்தமுதனார். அவர் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் பிறகு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அப்படி என்றால் இவருக்கு தன் பெருமையை சொல்லணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு போல் இருக்கணும். தான் பெருமை சொல்லணுன்ற அபிப்பிராயம் கிடையவே கிடையாது. ஆனாலும் சரி, தன்னுடைய பெருமையை ஏற்றபடியால ஒத்துக்கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு பார்த்தார் சுவாமி திருவரங்கத்தமுதனார், இவரை ஒத்துக்கொள்ளும்படி பண்ண வேண்டும் என்றால் எந்தெந்த ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் இவருக்கு இருக்கு, அதனாலே இவர் வாழ்கிறார் என்று சொல்லுவோமானால் அப்ப இவர் எதுவும் பண்ண முடியாது என்கிற எண்ணத்தோடு தான் இரண்டாவது கிரந்தமாக பண்ணப்பட்டதுதான் ராமானுஜ நூற்றந்தாதி. அதிலே ஒவ்வொரு ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர் சுவாமி ராமானுஜன் தெரிவிக்கிறார். அதிலே இன்றைய தினம் 15ஆம் பாசுரம், சோராத காதல் பெருஞ்சொழிப்பால் தொல்லமாலையொன்னும் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும். இந்த பாசுரத்துக்குண்டான வைபவமே மற்ற பாசுரத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த பாசுரத்துக்கு வைபவம் அதிகம். என்ன வைபவம்னா, இதுல அந்த எந்த ஆழ்வார சொல்றாரோ அந்த ஆழ்வாருடைய பேரே இல்லை. இந்த மாதிரி சில பாசுரங்களும் உண்டு. இதுல என்ன தெரிவிக்கிறான்னா, பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையன் தாள், பான்மையன் தெரிவிக்கிறார். பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையன் அப்படின்னா யாரு பல்லாண்டு பாடியிருக்கா? பெரிய ஆழ்வார். அப்ப பெரியாழ்வார் பல்லாண்டு பாடியிருக்கான்னா அந்த பெரியாழ்வாருடைய தாள், பான்மையன் தாள் பேராத உள்ளத்து, அந்த தாள் அந்த பெரியாழ்வாருடைய திருவடிகளை பேராது அவருடைய திருவடி தன்னுடைய திருவுள்ளத்துல கொண்டு வந்து வைத்து தன் பிறங்கிய சீர்சாரா மனுஷரை சேரேன் அப்படின்றால் அப்படிப்பட்ட அந்த ராமானுஜருடைய திருவடிகளை யார் பத்துகிறார்களோ அவர்கள் திருவடி நான் பத்துகிறேன்னு இதுக்கு முன்பாட்டிலாம் சொன்னார். இப்ப இங்க சொல்றது என்னன்னா, அந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அந்த பெரியாழ்வார் அந்த பெரியாழ்வார் திருவுள்ளத்தை தன்னுடைய திருவுள்ளத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் அதன் பிறகு அப்படிப்பட்ட திருவடி எது? ராமானுஜ திருவடி. அந்த திருவடிதான் எனக்கு உத்தேசம் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய திருவடி எனக்கு உத்தேசம் தெரிவித்தார் இதுக்கு முன்பாட்டிலாம். ஆனா இந்த பாட்டுல என்ன தெரிவிக்கிறார்னா, இல்ல இதுக்கு முன்னாடிலாம் யாரெல்லாம் ராமானுஜரோடு திருவடி சம்பந்தம் இருக்கோ அவளோடு எனக்கு சம்பந்தம் உண்டு, அந்த திருவடி தான் எனக்கு தேவைன்னா. இப்ப வேண்டான்ற அந்த அப்படிப்பட்ட சம்பந்தம் வேண்டான்ற
என்ன சம்பந்தம்னா ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவருடைய சம்பந்தம் எனக்கு தேவையில்லை. சம்பந்தம் தேவையில்லை மட்டும் இல்ல, அந்த சம்பந்தம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேனோ அப்ப என்ன ஆகும்னா, அப்ப உனக்கு ஏதாவது தாழ்ச்சி வந்துருமோ? எனக்கு ஒரு விதமான தாழ்ச்சி வராது, எனக்கு இகழ்ச்சியே வராது. இன்னும் கேட்டால் பெருமைதான். அதனால எனக்கு பெருமைதான் ஏற்படப்படுகிறதே தவிர தாழ்ச்சி கிடையாது. அதாவதுதான் தெரிவிக்கிறா பாருங்க. என்ன தெரியும்? பேரா உள்ளத்து ராமானுஜன் தன் பிறங்கிய சாரா மனுஷரை சேரேன். அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் சேர மாட்டேன். சேர மாட்டேன்னு சொல்லிட்டே சுவாமி, அப்ப உங்களுக்கு தாழ்ச்சினா? எனக்கு என்ன தாழ்வினையே? எனக்கு எந்த விதமான தாழ்ச்சியும் கிடையாது, அவரோடு சேருவது கிடையாது என்றார் திருவனந்தபுரம். அப்பனா என்ன அர்த்தம்னா, அபாகவதர்களை நீங்கி விட்டபடியாலே எனக்கு ஒன்றும் தாழ்வு கிடையாது. பாகவதர்கள் அபாகவதர்கள். அபாகவதர்கள்னா பாகவதர்கள் அல்லாதவர்கள் அபாகவதர்கள். அப்படின்னா சாமியும் ஒத்துக்கல, பகவானையும் ஒத்துக்கல, அந்த பகவானுடைய திருவடியாய் நிலையில் இருக்கக்கூடிய ஆச்சாரியனையும் ஒத்துக்கல, அவெல்லாம் அபாகவதர்கிட்ட. அப்படிப்பட்ட அபாகவதருடைய நீங்கி விட்டபடியாலே எனக்கு ஒன்றும் தாழ்வு கிடையாது அப்படின்னா. அப்பன்னா இப்பாட்டில் யார் சம்பந்த ராமானுஜருக்கு உரைக்கப்பட்டதுன்னு தெரிவிக்கிறான்னா, அந்த பகவானின் திருவுள்ளத்தையே தன் திருவுள்ளத்தை வைத்தாரோன்னு. யார் வைத்தது? பெரியாழ்வார். அந்த திருமேனி திருவடி தாமரைகளுக்கு என்ன வருமோ என்ன வருமோ என்ன வருமோ கதேஜலே சேது பந்தம் திரிப்பார். கதேஜல சேது பந்தம்னா பண்ணக்கூடிய காலங்களில் ஆழ்வார் நிலை எப்படின்னா, அந்த பெரியாழ்வார் நிலை எதற்கு பயப்பட்டு இருப்பார். என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ அப்படிங்கிறையா. அப்ப அது மட்டும் இல்ல, என்னைக்கோ நடந்தது. திருவிக்கிரம அவதாரம் என்னைக்கோ நடந்தது, வாமன அவதாரம் என்னைக்கோ நடந்தது, கிருஷ்ணாவதாரம் என்னைக்கோ நடந்தது, ஸ்டேட்டிதங்கள் என்னென்றைக்கோ நடந்தது, பூதனா சம்ஹாரம் என்னைக்கோ நடந்தது. என்னைக்கோ நடந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு பயப்பட்டு அதுக்கு பல்லாண்டு பாடுறான். முடிஞ்சு போயிடுத்தானா அதுக்கு பயந்து பல்லாண்டு பாடுறான். அந்த பல்லாண்டு பாடக்கூடிய அப்படிப்பட்ட அந்த விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வார், அந்த பெரியாழ்வார் திருவடியில் நிறைந்த பிராவண்யம், நிறைய பிராவண்யம், அவ்வளவு அதீதமான காதல் சுவாமி ராமானுஜர். அந்த பிராமணியம் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட விஷ்ணு சித்திரத்திலே, அதாவது விஷ்ணு சித்தர்னு பெரியாழ்வாருக்கு பேர். விஷ்ணுவிடத்திலே சித்தம் வைத்தபடியாலே அவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேரு. அந்த விஷ்ணு சித்தர் இடத்திலே சித்தம் வைத்தபடியாலே சுவாமி ராமானுஜருக்கு என்ன பேர் சுவாமி? விஷ்ணு சித்த சித்தர்னு வச்சுக்கலாம். விஷ்ணு சித்த சித்தர். விஷ்ணுவிடத்திலே சித்தம் வைத்தபடியாலே விஷ்ணு சித்தர்னு. பெரியாழ்வார் காலத்துல பெரியாழ்வார்னு பேர் இல்லை, அது பின்னாடி கொடுக்கப்பட்டது. என்னன்றது பின்னாடி பார்ப்போம். ஆனா விஷ்ணு சித்தருடைய வேயர்த்தங்கள் குலக்குதித்த விஷ்ணு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன். அப்ப அவனுடைய மனத்திலேயே பூர்ணமா சித்தமா இருக்காரனோ, அதனாலே அவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேரு. அந்த விஷ்ணு சித்தரை தன் திருவுள்ளத்திலே வைத்தாரோனோ சுவாமி ராமானுஜன். அதனால இவருக்கு என்ன விஷ்ணு சித்த சித்தர்னு சொல்லலாம். எதுக்குன்னா, அப்ப ராமானுஜரின் பிறங்கிய சீர், அந்த பிறங்கிய சீர், அந்த ராமானுஜர் பிறங்கிய சீர் யாருமே பாடுவார்களோ அவர்கள் வைபவசாலிகள். யாரெல்லாம் பாடுறாளோ அவெல்லாம் வைபவம் படைத்தவர்கள். ஆனா அப்படி இல்லாதவர்களோடு நான் சேருவது கிடையாது. அந்த ராமானுஜ வைபவம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவளோட. இப்ப என்ன தெரிவிக்கிறான்னா, அந்த திருவடியோடு சேராதவர்களும் நான் சேர மாட்டேன். ராமானுஜர் திருவடியோடு சேரல, இதனால எனக்கு ஒன்றும் தாழ்வு கிடையாது, எந்த விதமான கஷ்டம் கிடையாது அப்படின்னு தெரிவாரு. இப்ப தாழ்வேன்னு என்று சொன்னார் இல்லையா? ஆனா சேரும் போது வாழ்வு உண்டுன்னு சொன்னார். எங்க சேர்ந்தார்? இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பாட்டிலும் ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் இருக்கு. அப்படி திருவந்தம் சம்பந்தம் பெற்றவர்கள் யார் யார் உண்டோ அவர்களுடைய திருவடி சம்பந்தம் கூட, அதனால வாழ்ச்சின்னு சொன்னார். இப்ப தாழ்வு இல்லைன்னு சொல்றதுக்குன்னா, அந்த திருவடி சம்பந்தம் யார் பெறலையோ அவர்களுடன் நான் சேர மாட்டேன். சுவாமி ஏற்கனவே நீர் சேர்ந்தேன்னு சொன்னல, அப்ப வாழ்ச்சி தானே. அதே போல இந்த சேர மாட்டேன்னு சொன்னோன்னு தாழ்ச்சி தானே வரும்னா கிடையாதுன்றாரு. அதனால் தாழ்ச்சி கிடையாது, வாழ்ச்சி. என்ன அவர்கள் யார்? அபாகவதர்கள், பாகவதர்கள் அல்லாதவர்கள். ஆழ்வாருடைய திருவடியை பத்தின அந்த ராமானுஜர் திருவடியை பற்றாதவர்கள் யார்? இனிமேல் எனக்கு தாழ்ச்சி கிடையாதுன்னு. அப்படின்னா இதுல இருந்து என்னது முக்கியது? பாகவ சமாகமம் அப்படின்னு. அந்த பாகவ சமாகமம் இல்லையா? அப்படிப்பட்ட பாகவ சமாதான காட்டிலும் அபாகவதர்களிடந்து விலகுவதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப பாகவத சம்பந்தம் ஒருத்தருக்கு இருக்கு, அதே அபாகவத சம்பந்தம் ஒருத்தருக்கு இல்லை, நல்லா இருக்கலாம், ஒன்றும் கட்டமே இல்லை. அதே பாகவத சம்பந்தம் இனிமேதான் ஏற்படணும்,
அபாகவத சம்பந்தம் ஏற்கனவே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குது. அபாகவதன்னா பாகவதன் அல்லாதவன் அர்த்தம். அப்ப பாகவதன் அல்லாதவன சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, சம்பிரதாயத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, மேற்கொண்டு பகவானையும் ஒத்துக்கல, ஆச்சாரியனையும் ஒத்துக்கல, பாகவதாலையும் ஒத்துக்கல. அவர்கள் அபாகவதர்கள் பேர். நிறைய பேர் இருக்கா, ஒண்ணும் கட்டம் இல்லை. அப்படி இருக்கச்சே அந்த அபாகவதரோட சம்பந்தம் இருக்கு, பாகவதரோட சம்பந்தம் இல்லை. சரி சுவாமி, அவர் என்ன பண்ணலாம், இப்ப அபாகவதோட சம்பந்தம் வச்சிருக்க, நீ பாகவதரோட சம்பந்தம் வச்சுக்கோன்னார். சரி வச்சுன்றேன்னு சொல்லி அப்படியே பாகவதோட சம்பந்தம் வச்சுட்டார். அப்படி இல்லை. பாகவதோடு சம்பந்தத்தை வைத்துக் கொள்வதை காட்டிலும் அபாகவதனோடு சம்பந்தத்தை தொலைப்பதுதான் முக்கியம். இதுதான் இந்த பாட்டை தெரிவிக்கிறார். இந்த பாட்டை தெரிவிக்கக்கூடிய நிலை என்னன்னா, அபாகவதனோடு சம்பந்தம் இல்லை, அபாகவதனோடு சம்பந்தம் இல்லைன்றது தொலைப்புதான் முக்கியம். பாகவத் சம்பந்தத்தை காட்டிலும் என்ன பாருங்க, பாகவத சம்பந்தத்தை காட்டிலும் அபாகவத சம்பந்தம் தொலைப்பதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த பாட்டு பிரதானமா தெரிவிக்கிறார். அப்ப பகவத் சம்பந்தம் பாகவத சம்பந்தம் வேண்டாமான வேண்டும், அது பின்னாடி என்ன வேணா படிக்கலாம், எப்படி வேணா படிக்கலாம். அபாகவதோடு சேர்க்கை இருக்கப்படாது. அந்த சேர்க்கை இருந்தாருன்னா பெரியோர்கள் நம்ம கிட்டக்க வரமாட்டா. சுவாமி அவரை அந்த கோஷ்டிக்கார், அந்த கோஷ்டி செஞ்சிருக்காரனோ வேண்டாம் சுவாமி, அவரை ஒரு நிமிஷம் நம்ம அப்படி நம்ம எப்படி பண்ணுவார்னா ஒதுக்கி வச்சுடுவா. நம்ம கோஷ்டி கிடையாது, இவரை ஒதுக்கலான்னு. ஏன் சுவாமின்னா முதல்ல அந்த பெரியவன் இவரை திரும்பியே பார்க்க மாட்டான். பகவான் நம்ம பரிகிரகிக்கணும்னே பாகவதர்கள் நம்மை பரிகிரகிக்கணும். இதான் முக்கியம். நம்ம என்ன பாகவதால வெறுத்து விட்டு நேரம் பகவான்கிட்ட போலான்னு ஏத்துக்கவே மாட்டார். பாகவத சம்பந்தம் இருந்தா தான் பகவத் சம்பந்தம். பாகவத சம்பந்தம் இல்லைன்னா இது நல்லா நீங்க குறிச்சு வச்சுக்கணும். நாம யாரோரோ சீவைஷ்டவாலாம் அவெல்லாம் வெறுத்துட்டு பகவானே உன் திருவடியே சொல்லணும், அவெல்லாம் எனக்கு தேவையில்லை நீயே போறோம்னா பகவான் ஒத்துக்கொள்வதே கிடையாது. ஆட்கொள்ள வல்ல ஜீயன் ஒரு பெரியவர், அவர் என்ன பண்ணார், நித்திய போய் பெருமாளை சேவிக்கிறார். இது ராமானுஜர் காலத்திலே நம்பெருமாள் போய் சேவிக்கிறார். சேவிச்சுட்டு வச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி திருப்தி இல்லாம இருந்தார். அதாவது நம்ம சரியா சேவிக்கலன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்குலாம் திருமலைக்கு போவா, அங்க ஜரகண்டின்னா இவன் அண்ணா நின்று சேவிக்கணும்னு உடனே கையை பிடிச்சி இழுத்து அப்படி தள்ளிடுவா. தள்ளிட இவரு கோபமா வந்துட்டு என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. மேற்கொண்டு பின்னாடி கூட்டம் வந்துட்டே இருக்கு, சேவிக்கணும் தள்ளிடுவா. வெளில ஒரு ஒரு குறைஞ்சே சொல்லிட்டு இருப்பா. என்ன ஒரு நிமிஷம் நிக்க வைக்கவே இல்லை, இந்த மாதிரி பண்ணிட்டால, சரியாவா சேவிக்கல அப்படின்னு சொல்றோமோனோ. இப்ப அதே போல இந்த ஆட்கொண்ட வல்ல ஜி இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்பெருமாளும் பெரிய பெருமாள் நல்லா சேவிச்சார். சேவிச்சதுக்கு மேல சரியா சேவிக்கலன்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லல. அது ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு இருந்தார். அங்க சுவாமி எல்லாம் கேட்டா, என்ன சுவாமி சரியா சேவிக்கலையா அப்படின்னு. ஆமா அப்படின்னார். ஒரு விரக்தியா சொன்னார். ஆமா அப்படின்னார். என்ன சுவாமி மறுபடியும் போய் ஏன்னா இன்னைக்கு மாதிரி எனக்கு கூட்டம் கிடையாது, தாராளமா போய் சேவிக்கலாம், மறுபடியும் போய் சேவிக்கலாமேன்னாரு. அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னாரு, எத்தனை தடவை சேவிச்சாலும் இதை தான் நான் சொல்லுவேன். ஏன் அங்கேயே இருந்து சேவிக்கலாமே, அப்பவே இதைதான் சொல்லுவேன். என்ன சுவாமி என்னாச்சு உனக்கு, என்ன சரியா கண்ணை திறந்து சேவிக்க மாட்டேலா, இல்ல ஏதாவது என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல, எத்தனை தடவை சேவிச்சாலும் இதே தான் சொல்லுவேன். என்ன காரணம்னா பாகவத சம்பந்தம் எனக்கு ஒன்னும் ஏற்படல. அது ஏற்படாத வரைக்கும் எத்தனை வாட்டி நான் சேவிச்சாலும் அவனை சரியா பூர்த்தியா சேவிச்சேன்னு கிடையாதுன்னு. அதனால என்ன தெரியுதுன்னா, அது அவரே சொன்னாராம், நான் அரை வயத்துக்கு தான் சாப்பிடுறேன்னு. பகவத் சம்பந்தம் இருக்கு, பகவான்ட்டு பண்ணா சாப்பாடு பூர்த்தி கிடையாதான், கஜாராதனை. அப்ப என்ன சுவாமி பூர்த்தினா, பாகவத சம்பந்தம் இருந்தா தான் பூர்த்தி. பகவத் சம்பந்தம் இருக்கு. ஆனா பாகவத சம்பந்தம் இருந்து பகவத் சம்பந்தம் இல்லைன்னாலும், பகவத் சம்பந்தம் இருந்து பாகவத சம்பந்தம் இல்லைன்னா அதைத்தான் இங்க பிரதான திருவரங்கத்தவா தெரிவிக்கிற. ஏன்னா அந்த அபாகவதர்களோடு சேரப்போது கிடையாது. எங்க தெரிவிக்கிறார்னா, திருக்கோஷ்டியூர் நம்பி அவர் தானே எம்பெருமானாரே என்கிற பெயரை கொடுத்தது திருக்கோஷ்டியூர் நம்பிதான். அவர் 18 தடவை வரவேற்றார். ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷ்டியூருக்கு 1 தடவை 2 தடவை. ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது இந்த நிலை இன்னும் உனக்கு வரல, இப்படி நிலை வந்துருத்துனா, அதுக்கப்புறம் இந்த நிலை வந்துருத்துனா நீ வா. இந்த நிலை ராமானுஜருக்கு இந்த நிலை இன்னும் உனக்கு வரவே இல்லை, அந்த நிலை வந்துருத்துனா வா வான்னா ஒவ்வொரு தடவையும் திருப்பி அனுப்புறார். அப்ப அனுகரிக்கச்சே என்ன தெரியும்னா, ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரேசர் அப்படின்னா பரிகிரக்கணும்னா ஆச்சாரியம் பரிகிரக்கணும். இந்த இடத்துல பாருங்க, பகவான் நம்மை பரிகிரக்கணும்னாலே பாகவதர் நம்மை ஏற்றுக்கொள்ளணும். பகவான் நம்ம ஏத்துக்கணுமோ,
ஏத்துக்கணும்னா பாகவதால் நம்ம ஏத்துக்கணும், பாகவதால் நம்ம ஏத்துக்கணும்னா ஸ்ரீவைஷ்ணவா நம்ம ஏத்துக்கணும், ஸ்ரீவைஷ்ணவா ஏத்துக்கணும்னா ஆச்சாரியர் ஏத்துக்கணும். இத்தனையும் ஏத்துக்கொண்டு இருந்தாதான் திருமந்திரத்துக்கு இவன் அதிகாரின்றார். ஒரு திருமந்திரம் இருக்கணும், திருமந்திரம் சொல்லுவதற்கோ திருமந்திரம் கேட்பதற்கோ யார் அதிகாரினால் பாகவதர்களாலே இவன் அபிமானப்பட்டிருக்கணும், பகவானாலே அபிமானப்பட்டிருக்கணும், ஆச்சாரியர்களாலே அபிமானப்பட்டிருக்கணும், பெரியோர்களாலே அபிமானப்பட்டிருக்கணும். அப்பதான் திருமந்திரத்துக்கு அதிகாரினார். இததான் 18 தடவை திருக்கோட்டியூர் நம்பி இன்னும் ஒன்னும் அதிகாரம் வரல, இவனுக்கு ஒன்னும் யோக்கியத்தை வரல. அவருக்கே யோக்கியத்தை வரலையா? இப்ப நம்மளாம் என்ன சொல்லிக்கணும்? யோக்கியத்தை வரல, யோக்கியத்தை வரல, போயிட்டு வா அப்படி போயிட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லி அனுப்புறாருன்னா அந்த சொல்லி 18வது தடவை வச்சுதான் பகவத் சம்பந்தம் என்ன, பாகவத சம்பந்தம் என்ன, ஆச்சாரிய சம்பந்தம் என்ன, ஸ்ரீவைஷ்ணவ சம்பந்தம் என்ன, இதெல்லாம் நடிச்சிட்டு கிடைச்சபடி அளவுக்கு திருமந்திரத்துக்கு பண்ண அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அப்ப அதிகாரத்தை சொல்லி மேற்கொண்டு சர்மஸ்லோகார்த்தத்தை கொடுத்தார்னு மேற்கொண்டு சரித்திரம். இதுக்கு சொன்னவன அப்ப அதிகாரம் என்னன்னா அபாகவதனோடு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை ஒழிப்பதுதான் பிரதானம். இதை பிலலோகாச்சாரியர் தன்னுடைய ஆச்சரியமான கிரந்தத்துல என்ன தெரிவிக்கிறான்னா, பகவத் சம்பந்தத்திலும் பகவத் சேஷத்துவத்திலும் அந்நசேஷத்துவம் ஒழிகையே பிரதானம். பகவத் சேஷத்துவத்திலும் அந்நசேஷத்துவம் ஒழிகையே, பகவானுக்கு நான் அடிமை இது பிரதானமா, மற்ற பேருக்கு நான் அடிமை இது பிரதானமானா இல்ல மற்ற பேருக்கு அடிமை இருக்கட்டும் சுவாமி, பகவானுக்கு அடிமை அப்படின்னு வச்சுக்கலாம்னா கிடையாது. பகவானுக்கு அடிமை ஆவதோ ஆகலையோ அது வேற விஷயம். ஆனா மற்ற பேருக்கு அடிமை இல்லை என்கிற தன்மை தான் பிரதானம். அது வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், பகவத் சம்பந்தம் எப்ப வேணா ஏற்படும். ஆனா பகவத் சம்பந்தம் இருக்கும் போதே அபாகவதருடைய சம்பந்தம் வந்துருச்சுன்னா அந்த பகவத் சம்பந்தம் பிரயோஜனமே இல்லை. அபாகவதருடைய சம்பந்தம் தொலைப்பதுதான் பகவத் சம்பந்தத்தை காட்டிலும் இந்த சம்பந்தம் தொலைக்கிறது தான் பிரதானம். அப்ப பகவத் சம்பந்தம் தொலைப்பது, அதாவது அபாகவத சம்பந்தம் தொலைப்பது பிரதானமா அல்லது பகவத் சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்வது பிரதானமானா அபாகவத சம்பந்தம் தொலைப்பதுதான் பிரதானம், பகவத் சம்பந்தத்தை ஏற்படுத்துவதை காட்டிலும். அதைத்தான் இந்த பாட்டில தெரிகிறார். அதான் தெரிகிறார். அப்ப ஏன் என்னன்னா சேஷத்துவம் முடியும், சேஷேதன் எனக்கு நானே சொல்றணும், இந்த நவபதத்தை தெரிவிக்கிறது. அந்த சேஷத்துவம் ஒழியணும். அது மட்டும் இல்ல, ரட்சண பலம் பகவானுடையது, என்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு பகவானுது, என்னுடைய கிடையாதுன்னு யார் சுவாமி? லக்ஷ்மிகேசன். அப்படிப்பட்ட லக்ஷ்மிகேசன் இருக்கியா, அந்த லக்ஷ்மிபதியுடைய அவனுடைய திருவடி பலத்தாதான் எனக்கு எல்லாமே தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இதிலே தெரிவிக்கிறார். இங்க இன்னொன்னு சொன்னோம், இந்த மாதிரி இருப்பவர்களோடு நான் சேர மாட்டேன். அந்த ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் யாருக்கு இல்லையோ அவளோடு சேர மாட்டேன்னார். திருலோகஞ்சியர் இப்ப நம்ம இன்னும் மனவாளமான வியாக்கியம் கூட பார்க்கல. அவர் தன்னுடைய வியாக்கியானத்தை என்ன தெரிவிக்கிறாருன்னா, இல்ல பகவத் சம்பந்தம் மட்டும்தான் இருக்கு, ஆனா ராமானுஜ சம்பந்தம் இல்ல, அவளோடையும் நான் சேர மாட்டேன்ட்டு. பகவத் சம்பந்தம் இருக்கே சுவாமின்னா இல்ல, ராமானுஜ சம்பந்தம் இருந்தாத்தான் அவரோட சேரும் தெரிவிக்கிறாள். இது சொல்ல வந்தா அப்படிப்பட்ட என்ன சேருவான்னு தெரிவிதா திருவடி சம்பந்தம் யார் இருக்கிறாரோ அவர்களோட சேரும். அப்ப ராமானுஜரோடு விளையவீருடன் விலகுவோம். அப்படி என்ன சுவாமி வைபவம்? ராமானுஜர் என்ன சுவாமின்னா, ராமானுஜரோடு சேராதவர்களோடு நாம் சேர மாட்டோம் சொல்லிக்கணும்னா அத்தனை வைபவம்னா அத்தனை வைபவம். என்ன வைபவம்னா, பூர்வர்களுடைய திருவடியை பெற்ற ராமானுஜன், வைபவத்தை பெற்ற ராமானுஜன். ஆழ்வாருடைய திருவடி பலம் இருக்கணும். ஒவ்வொரு ஆழ்வாருடைய திருவடியை நன்னா சேவிச்சு அந்த திருவடியை தன்னுடைய நெஞ்சிலே போத்தினாரணும், அதுதான் அவருக்கு வைபவம். இப்ப நமக்கெல்லாம் என்ன சுவாமி வைபவம்? என்ன ஆச்சாரனுக்கு நான் தாசன், அதுதான் வைபவம். இதைத்தான வேற வைபவம் இருக்கான இல்ல சுவாமி, நான் இந்த படி இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா என்ன வேணா விருது சொல்லிட்டு இருக்கலாம். ஒரே விருதுன்னா என்னுடைய ஆச்சாரனுக்கு நான் தாசபூதன், அதுதான் வைபவம். அதே போல இப்ப ராமானுஜர் இருக்கக்கூடிய வைபவம் என்ன? ஆழ்வார்கள் என்ன, இவருக்கு மேம்பட்ட பூர்வாச்சாரன, அவருடைய திருவடியை தன்னுடைய திருவுள்ளத்தில் இருக்கக்கூடிய இருத்தம் பரமன் ராமானுஜன் இறைவனையும் பார்த்தோமோனோ, அப்படிப்பட்ட இருத்தம் பரமனாக இருக்கக்கூடிய அப்பட யாரவாலாம் கண்ணனுடைய அந்த பூர்ணமான அனுகிரகம் பெற்றவர்கள், அந்த பூர்ணமான அனுகிரகம் பெற்றவர்களுடைய திருவடியை யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவாதான் எனக்கு அப்படிப்பட்ட ராமானுஜர் தொடும் பெரியோர் யாரோ அவர்கள் உத்தேசவர்கள், அதை தொழாதவர்கள் யாரோ அவர்களுடன் சேர மாட்டேன். சேராதபடியால எனக்கு தாழ்ச்சியானா கிடையாது, எனக்கு வாழ்ச்சி தான் தெரிவிக்கிறார். இது எங்க இருக்குன்னா, மங்களா சாசனத்தின் ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானின்றி
பொங்கும் பரிவாலே வில்லுபுத்து பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னு இந்த வைபவமே பூர்த்தியா பெரியாழ்வார்க்கு. ஏனைய ஆழ்வார்கள் ஒரு படின்னா பெரியாழ்வார் ஒரு படி. புரியறதுக்காக திருப்பல்லாண்டு அவதாரிகளை தெரிவிக்கிறார் சுவாமி பெரியவாத்தன் பிள்ளை. நமக்கும் ரிஷிகளுக்கும் பர்வதபரமான ஒட்ட வாசி போறோம்னார். அப்படின்னா நமக்கும் ரிஷிகளுக்கு என்ன சுவாமி என்ன வாசினா வித்தியாசம் என்னன்னா, அவ பூர்ணமான எங்கேயோ இருக்கா. நமக்கு கூழாங்கல்லா இருக்கும், நாம கூழாங்கல்லா இருக்கும். அவ பர்வதம் என்று சொல்லக்கூடிய மலையை போல ரிஷிகள். நாம என்ன பண்ண கூழாங்கல்லா இருக்கும், கூழாங்கல்ல காட்ட மணல்னு வச்சுக்கலாம், அந்த நிலையில இருக்கும். அதே ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் பர்வதபரமான ஒட்ட வாசி வரும். ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் என்ன, ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு வைபவம் அதிகம், நம்மை காட்டிலும் ரிஷிகளுக்கு வைபவம் அதிகம். அது சொல்லவே வேண்டாம், நன்னாவே தெரியுது. ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு வைபவம். என்ன வைபவம்னா, ரிஷிகள்லாம் காய் கனி உண்டு அப்பா வாசிண்டா தன்னுடைய பிரயத்தனத்தால பகவான் அடைய நினைக்கிறாரோ அதெல்லாம் சுமார் தான். அதனால தன்னுடைய காய்கனிகள் உண்டு பகவான் அடைந்தார். ஆனா ஆழ்வார்களோ உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் என்கிற நிலையோடு ஆழ்வார் இருந்தபடியாலே ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்க்கு வைபவம். ஆழ்வார்களுக்கு என்ன வைபவம்? தன்னுடைய முயற்சியால பகவான் அடையல, சொகத ஸ்வீகாரம் அல்ல, பரகத ஸ்வீகாரம். தான் 10 10 அல்ல, பகவான் ஆழ்வாருடைய 10 கொண்டு போனா இல்லையா, அதனால அவருக்கு வைபவம்னார். ஆனா இப்ப சொல்ல வேண்டிய விஷயம் தான் முக்கியம். அந்த ஆழ்வார்களிலே ஏனைய ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வார் கொண்டார் வைபவம் ஏனைய ஆழ்வார் கிடையாது. பெரியாழ்வார் கொண்டானவன் ஏனைய ஆழ்வாருக்கு. ஏன்னா பெரியாழ்வார் என்ன பண்ணனா, இவர் தன்னை பார்க்காம பகவானை பார்த்தார், மற்ற ஆழ்வார்கள் தன்னை பார்த்தார். என்ன சுவாமி தன்னை பார்த்தானா? இல்ல சுவாமி, எனக்கு இந்த மாதிரி எனக்கு இன்னும் மோட்சம் கொடுக்கலையே, என்ன இங்க சம்சாரத்தை வச்சுட்டு இங்கே இருக்க வேண்டாமே, போகணுமே, இன்னின்ற நீர்மை இனியாமராமாய் உயிரிழிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய், இது வேண்டாம் இருள் தருமா ஞானத்தில் இனிப்பிறவி ஆண் வேண்டேன், வேண்டாம் 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 பிரார்த்தித்து 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 மேற்கொண்டு என்னை இங்க வைக்காதுன்னு பிரார்த்தி. அப்ப தன்னை பார்க்கறான்னு அர்த்தம். இப்ப மோட்சம் போகணுமோன்னு பார்க்கறான். ஆனா பெரியாழ்வார் தன்னை பார்த்தாருன்னா பார்க்கவே இல்லை. பெருமாள் ஏழுன உடனே என்ன, ஓ இவனுக்கு என்ன ஆபத்து வருகிறதோ என்ன ஆபத்து வருதோ அப்படின்னு நினைச்சிட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பரகோடி நூறாயிரம். அதனாலேயே ஏனைய அதுல மதுர கவி ஆழ்வார் ஆண்டாள தள்ளி அவ 2 பேரும் வந்துட்டு ஏனைய ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வார் கொண்டான வைபவம் மற்ற ஆழ்வார்களுக்கு கிடையாது. அதனால்தான் இவருக்கு அதைத்தான் தெரிவிக்கிறார். மங்களா சாசனத்தின் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானின்றி பொங்கும் பரிவாலே வில்லுபுத்து பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். ஏனைய ஆழ்வாருக்கு கணிக்கு என்ன வைபவம்? பரிவு. அவளுக்கும் பரிவு உண்டு. ஏனைய ஆழ்வாருக்கும் பகவான் மேல பரிவு உண்டு, இவருக்கும் பரிவு உண்டு. இவருடைய பரிவு பொங்கும் பரிவு, அவளுக்கு வெறும் பரிவு. ஏனைய ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய பரிவு வெறும் பரிவு, இவருடைய பரிவு பொண்ணும் கொங்கு. அதான் ஆணிதன்னில் சோதி உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோ ஒரு கலைதான் உண்டோ பெரியாழ்வார் கொப்பொருவர் தந்தமிழ்நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மிலவர் செய்கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பாடம் தெரிவிக்கிறாள் இல்லையா. அப்ப அந்த திருப்பல்லாண்டுக்குண்டான ஒரு கிரந்தம் இருக்கான்னா கிடையாதுங்க. அதே போல கோதிலமா ஆழ்வார்கள் கூறுகளைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டு ஆனதும் இந்த 24 கிரந்தங்கள் 4000 திவ்ய பிரபந்தம். அதுல முதல் கிரந்தம் என்ன? திருப்பல்லாண்டு. தீர்ணமா சுவாமி அவர் முதல் ஆழ்வார்னா கிடையாது, இவர் முதல்ல பிறக்கவே இல்லை. நியாயமா பார்த்தா எது திரும்ப முதல்ல இருக்கணும்? பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதான் முதல்ல பிறந்தது. வையந்தகலியாய் வார்கடலை நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராடி அனடிக்கு சூட்டினேன் சொல்மாலை இடராடி நீங்குகவேன்னு அந்த பொய்கை ஆழ்வார் பாசனம் தான் முதல்ல வந்திருக்கணும். ஏன்னா முதல்ல அவதாரம் பண்ணதே பொய்கை ஆழ்வார் தான், அவருடைய பாசனம் தான் முதல்ல பிறந்தது. அப்ப 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே முதல் பிரபந்தம் எந்த இருக்கணும்? பொய்கை ஆழ்வார் பாசனமா இருக்கணும். ஆனா அது இல்லை. சரி சுவாமி, என்னமோ அவர் 100 பாட்டு தான் பண்ணியிருக்காரு, அதனால வேண்டான்னு பார்த்தாச்சுன்னா அப்ப ஆழ்வார்களின் தலைவர் யாரு? நம்ம ஆழ்வார். ஆழ்வாருடைய தலைவர் ஆத்யஸ்தன குலபதே மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம். ஆத்யஸ்தன குலபதி நம் குலத்துக்கு தலைவர் சுவாமி நம்மாழ்வார் இல்லையா. அப்ப தலைவருடைய பாட்டை முதல்ல போட்டுலான்னு பார்த்தா இல்ல, அவர் பாட்டு அது ஒன்றும் இல்ல, நிறைய 4 திவ்ய பிரபந்தம் பண்ணியிருக்காரு. திருவிருத்தம் என்ன, திருவாசிரியம் என்ன, பெரிய திருவந்தாது என்ன, திருவாய்மொழின்னு 4 திவ்ய, அது நிறைய. திருவாய்மொழியே 1102 பாசனங்கள் நானே பாத்துங்க. ஆனா இப்ப
இப்ப பொய்கை ஆழ்வார் 100 பாசனம் தான் பண்ணியிருக்காரு. அதனால இவரது வைக்கலாம்னா இவரது வைக்கவே இல்லை. சரி, திருமங்கி ஆழ்வார் நிறைய பண்ணியிருக்காரு சுவாமி. அவர் கடைக்குடி திருமங்கி ஆழ்வார் பாசனம் நிறைய பண்ணியிருக்காரு. 6 பிரபந்தங்கள். ஒரு பிரபந்தம் 2 மாறன் படித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கும் கூர் அவதரித்தன்னு 6 பிரபந்தம் பண்ணார். அவருடைய பாசனத்தை வைக்கவே இல்லை. அதற்கு மேல இன்னும் வெறுதோ இருக்கானா இருக்கு. ஆனா இது ஒரு கிரமம். இன்னொரு கிரமம்னா முதல்ல பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் முதல் திருவந்தாது வச்சிருக்கணும், அல்லது 2ஆம் திருவந்தாது வச்சிருக்கணும், அல்லது 3ஆம் திருவந்தாது வச்சிருக்கணும். அதன் பிறகு 4முகன் திருவந்தாதி. 4முகன் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் யார்? திருமேஷி ஆழ்வார். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அவதாரம் பண்ணோன்னு அடுத்து திருமேஷி ஆழ்வார் தான் அவதாரம். அவருடைய அவதாரம் என்ன? மூனிலாவி 5மாய் புனற்கனின்ற சந்த விருத்தன்னு பேரு. அது மட்டும் இல்ல, 4முகன் திருவந்தாதில நாராயணன் 4முகனை நாராயணன் படைத்தான், 4முகனும் தான்முகனாய் சந்திரனை தான் படைத்தான் எழுதியிருக்காரு. அதுவாது முன்னாடி இருந்திருக்கணும். அதுவும் இல்லை. அதுக்கு பேர நம்மாழ்வார் பாட்டு, அதுவும் இல்லை. அதன் பிறகு இன்னொன்னு என்ன பண்ணணும்? குலசேகர ஆழ்வார் பாசுரம். குலசேகர ஆழ்வார் பாசுரம் தான் இருந்திருக்கணும். ஏன்னா பெருமாள் திருமணி அதுவாது இருக்கணும். இதெல்லாம் இல்லாம திருப்பல்லாண்டு கொண்டு வந்து வச்சிருக்காரு அவர் பெரியாழ்வார். இப்ப பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமேஷி ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், அதன் பிறகுதான் பெரியாழ்வார். அப்ப 4000 வருஷ கிரமம்னு பார்த்தா இந்த கிரமத்துலதான் வந்துடும். பொய்கையாழ்வார் பாசனம், பூதத்தாழ்வார் பாசனம், பேயாழ்வார் பாசனம், திருமேஷி ஆழ்வார் பாசனம், நம்மாழ்வார் பாசனம், அதற்கு மேற்கொண்டு குலசேகர ஆழ்வார் பாசனம், அதன் பிறகு பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு வச்சிருக்கணும். ஆனா எப்படி இருக்கு? முதல்ல எடுத்த உடனே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பரிசோல் கூடாயிரம் தெரிவிக்கிற இல்லையா? அப்ப வருஷ கிரமத்துல இங்க முதல்ல சேவிக்கிறான்னா எத்தனை வைபவம் திருப்பல்லாண்டு இருக்கணும். அந்த வைபவம் இருக்கிறபடியால அப்படி அமையும்படி பாடினது யாரு? பெரிய ஆழ்வார். ஏன்னா சரி சுவாமி என்ன சொல்லியிருக்காரு திருப்பல்லாண்டுல? சாஸ்திரத்தெல்லாம் பிடிஞ்சு வச்சிருக்காரா? என்ன பண்ணிருக்க? ஒண்ணுமில்ல சுவாமி, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 உன் சேவடி செவி திருக்காது சுவாமி. இத சொன்னா போன இந்த சாஸ்திர வாக்கியமா? ஆமா. மங்களாசாசனம் பண்றதுதான் பிரதானம். மங்களாசாசனம் பண்றதுதான். ஏன்னா இந்த நிலை யாருக்கு வரும்னா, நல்லா பாத்துக்கோ, இந்த நிலை யாருக்கு வரும்? சாஸ்திரம் கத்தவனுக்கு இந்த நிலை வருமானா வராது. இதிகாச புராணங்கள் கத்தவனுக்கு இந்த நிலை வரும்னா வராது. அப்ப எங்க இதுதான் கடைசி படி. நாம பெருமாளை போய் சேவிக்கிறோம்னு பார்த்துட்டேலான்னு கேட்பான். ஏதோ பொருட்காட்சி பார்த்துட்டு வந்த மாதிரி பார்த்துட்டேலன்னா இல்ல சேவிச்சுட்டேலான்னு, 2 சப்தமே தவறு. இப்ப பெருமாளை சேவிக்கணும்னா என்ன சுவாமிக்கணும்? மங்களாசாசனம் பண்ணிட்டேலான்னு கேட்கணும். நேற்றுக்கு போய் திருவரங்கநாதன் சேவிச்சிருக்கலாம், அப்படியே பாருங்க சேவிச்சிருக்கலாம்னு சொன்னேன். அப்ப அந்த சேவிக்கிறதுனா மங்களாசாசனம் பண்றது. என்னைக்கும் பகவான் வாழி 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 படகாரன் வாழி கலிகன்றி வாழி குறையலோர் வாழ்வேந்தென்று அந்த வாழி வாழின்னு சொல்லக்கூடியதுதான் மங்களாசனம். ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் கர்த்தவேன்னா பகவான் அதனாலதான் வாழ்த்துநாம சொல்லிட்டு இருக்கும். வாழ்த்துநாம ஸ்வஸ்தி 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 மங்களம் உண்டாகட்டும் சொல்றோம்னு விசாரிக்கிறேன். இதை பத்தி அவர் நமக்கு பண்ணமா நாம அவருக்கு பண்ணமான்னா இந்த பெரிய விசாரம் மேல வரிசை சொல்றேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதைத்தான் நம்ம பண்ணோம். அப்ப அந்த பண்ணக்கூடிய பாசனதுன்னா திருப்பல்லாண்டு. அப்படி திருப்பல்லாண்டு தான் பிரதானம் வச்சார். எது சுவாமின்னா இது இதிகாசங்கள் கட்டாலோ புராணங்கள் கத்தாலோ சாஸ்திரமே தெரிந்தாலும் இதுக்கு வர முடியாது. இதனால பெரியாழ்வார் படியே கடைசி படி. மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பர்வதபரமான ஒட்டு வாசி போட்டு பார்த்த போனோம். அந்த நிலைதான் இங்க தெரிவிக்கிறார். இப்ப பார்ப்போம். சோராத காதல் பெருஞ்சொடிப்பால் தொல்ல மாலையொன்னம் பாராதவனை பல்லாண்டென்று காட்டினும். தொல்லைமால்னா ஸ்ரீமன் நாராயணன். முதல்ல மேலெழுந்தவர் அர்த்தம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மணவாளம் அப்படிங்கிற வியாக்கியானத்துக்கு போவோம். தொல்லைமான யாருன்னா தொல்லைமால் ஸ்ரீமன் நாராயணன். தொல்லைமால்னா ரொம்ப பழைய மாணவன். தொல்லைனா பழசு. தொல்காப்பியம் பழசுன்னு அர்த்தம். தொல்பொருள் ஆராய்ச்சி சொல்ற இல்லையா, பழசுன்னு அர்த்தம். தொல்பொருள் ஆராய்ச்சின்னு வச்சுட்டு அது கால நிர்ணயம் பண்ண முடியாது. ஆராய்ச்சி கால நிர்ணயம், ஆனா அந்த தொல்பொருள் இருக்கு இல்லையா, அது கால நிர்ணயம் பண்ண முடியாது. அதே போல இங்க தோராத காதல் தொழிந்த தொல்லைமான என்ன? மிகவும் பழமையானவன் பகவான். அப்பனா என்ன அர்த்தம்? நித்தியமானவன். சோராத காலம் பெருஞ்சொழிப்பால் சாஸ்திரம் சொல்றது நித்தியோ நித்தியானாம் சேத்தனானாம் யோகோ பகோனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு ரொம்ப பழையவன் பகவான். பகவான் சொன்னால அநாதி.
ஆனா என்னைக்கு அவருக்கு உற்பத்தியும் கிடையாது, விநாசமும் கிடையாது. உற்பத்தி என்ன, சுவாமி இது பண்ணிருக்கோம், இந்த நாள்ல இது பண்ணுமோ கிடையாது, இந்த நாள்ல போயிடுமோ கிடையாது, உற்பத்தியும் கிடையாது, விநாசமும் கிடையாது. ஜெகத்தை சிருஷ்டித்த பகவானு அந்த பிரம்மாவுக்கே தான் தான் சிருஷ்டிகர்த்தா. நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தார் என்னும் சொல்லி கேள்விப்படுறோமோ. அப்படி இருக்க அந்த பிரம்மாவுக்கே கர்த்தா பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அப்படி இருக்காச்சு. அதனால்தான் தொல்லை தொல்லை மாலை ஒன்னும் பாராது. தொல்லை மால்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அப்ப இப்படி இருக்கச்சது தொல்லை என்கிற சப்தம் மிகவும் பழையது. சரி சுவாமி, ரொம்ப பெரியவர் பெருமாள். சரி சுவாமி, ரொம்ப பெரியவர் சுவாமி. அவ்வளவு பெரியவரா இருக்காரோ, அவ்வளவு பெரியவரா இருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்க்கவே இல்லையா பெரியாழ்வார். அவன் நித்தியன்னு பார்க்கல, அனந்தன்னு பார்க்கல, அவன் ஞானமயன்னு பார்க்கல, அவன் ஆனந்தமயன்னு பார்க்கல, அவன் நிரங்கித சுதந்திரன்னு பார்க்கல, அவன் நியந்தான்னு பார்க்கல, அவன் சர்வேஸ்வரன்னு பார்க்கல, அவன் ஜெகத்தான வஸ்துன்னு பார்க்கல, அவன் சாஸ்திர பிரதிபாத்தியன்னு பார்க்கல, அவன் நித்திய வியாபகன்னு பார்க்கல, அவன் சர்வருக்கும் ஈஸ்வரன்னு பார்க்கல, அவன் பரேசன் என்று பார்க்கல. இத்தனையும் பார்க்கல. இந்த ஒவ்வொன்றையும் அவர் பார்த்தானா பார்க்கவே இல்லை. என்ன சுவாமி பார்க்கலையா? பெரியாழ்வார் தெரியாதா? நாங்களும் பார்க்கல சுவாமி. அப்ப அவரும் பார்க்கல. நாங்க பார்க்காத காரணம் எங்களுடைய அஞ்ஞானம், ஞானம் இல்லை. அதே போல பெரியாழ்வார் கூட ஞானம் இல்லை போலும், அதனால பார்க்கலையான்னா ஞானம் இல்லாதபடியா பார்க்கல. ஞானம் வளர்ந்து வளர்ந்து முதிர்ந்து முதிர்ந்து பரம பக்தியான நிலைக்கு அடைந்தபடியாலே பாருங்க, அதனால அவர் அதை தாண்டி பார்க்கிறார். அவனுக்கு என் வருகிறதோ என் வருகிறதோ என் வருகிறதோ என்று அதை தாண்டி பார்க்கிறார். தவிர இப்படிப்பட்ட அந்த நிலையை இங்க தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறாரு? அந்த ஞானம் வந்தவா மேலிருந்து வர, இந்த ஞானம் வந்தவா என்னன்னு பாக்குறா, பகவான் நம்ம என்ன ரட்சிக்கணும், பகவான் தான் என்ன ரட்சிக்கணும் பாப்பா. ஆனா ஞானம் முதிர்ந்து முதிர்ந்து மேல போக 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 என்ன ஆகுன்னா, நாம தானே அவனை ரட்சிக்கணும், அவரா என்ன ரட்சிக்கணும். அவர் பரப்பாடாய் வந்திருக்கனா எந்தவித ஆபத்தில்லாம உள்ள போய் சரணம். சுவாமி ராமானுஜரோட பீரியட்ல காலத்துல முதலையாண்டானாகட்டும், குரத்தாழ்வனாகட்டும், எம்பாரிவால்லாம் பெருமாள் நம்பரமா வீதி புறப்பாடு போயிட்டு வரணும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெருமாள் ஆஸ்தானத்துக்கு போனே துவஜஸ்தம்பத்துக்கிட்ட வந்து 3 பேரு கட்டிண்டு தழுவண்டு கூத்தாடுவாளாம். ஏன் சுவாமின்னா, ஒண்ணுமில்லை, இந்த துஷ்ட தேசத்துல துஷ்ட காலத்துல எந்த விதமான ஆபத்து இல்லாம பெருமாள் உள்ள சௌக்கியமா வந்துட்டு வரணும். சுவாமி, இது ஞானம் இல்லாத தன்மையா, ஞானம் இருக்கிற தன்மையா? அவன் தான் சர்வஜன் ஆயிடுத்துன்னு, அவன் சர்வசக்தன் ஆயிடுத்து, அவன் பிராப்தன், நியந்தா, நியமிக்கூடிய ஈஸ்வரன், இத்தனை பேர் அவருக்கு இருக்கச்சு, இத்தனை வைபவம் இருக்கிற நேற்றுக்கு தானே பார்த்தோம். பராச சக்திக்கு விபிதை சூரியத்தே சுவாபாவிகே ஞானபல கிரியாச்ச நதஸ்யமஸ்ய அப்பியதிதஸ்ய திஷதே ஒத்தார் மிக்கார இளையாய மாமய. தமக்கு சமமானவன் கிடையாது, மேற்பட்டவன் கிடையாது, அத்தனை வைபவம், அத்தனை வீரம் படைத்தவன். அவனுக்கு ஆபத்து வருமானா, அது ஆபத்து வருமானு நினைச்சா பிரேமதசைன்னு பேரு. அந்த ஆபத்து அதெல்லாம் அவனுக்கெல்லாம் ஒரு ஆபத்தும் கிடையாது. அப்படின்னா ஞான தசைன்னு பேரு. ஞான தசையிலே தன் கப்பிலே கிடக்கும், பிரேமதசையில் தட்டு மாறி கிடக்கும் தெரிவிக்கிறார் ஆச்சாரிய தேக்கார். இதுக்கு சொல்ல வந்தனா, பெரியாழ்வாருக்கு கூடிய பிரேமதசை. அவரை பகவான்னு பாக்குறது இல்ல, தான் குழந்தைன்னு பாக்குறாரு. அவருடைய பாசுரம் எல்லாமே தாய் பாசுரமா இருக்கு. இதுதான் ஏனைய ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருடைய பாசுரத்துக்கு நிறைய வித்தியாசம். முதல்ல பிள்ளை தமிழ பண்ணின, இன்னைக்கு தமிழ் ஏதோ பேசிட்டு இருக்கா. பிள்ளை தமிழ் முதல்ல பண்ணதே பெரியாழ்வார் தான். எத்தனை வைபவம் பெரியாழ்வாருக்கு. இன்னைக்கும் அவருடைய கோபுரம், அவரால கட்டப்பட்ட கோபுரம், அந்த கோபுரம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தின் சின்னமாகவே திகழ்கிறது. தமிழ்நாட்டின் அரசாங்கம், இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சின்னம் இருக்கணும். அந்த சின்னம் எது? சுவாமி தன்னுடைய வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடையவத்துன்னு அந்த கிழியறுத்தவனே ஏதோ பொற்குழியை கொடுக்க, அந்த பொற்குழி இருக்கக்கூடிய அந்த தனத்தை வைத்துக் கொண்டு பெரியாழ்வார கட்டின கோபுரம். அது பெரிய கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் இன்னைக்கு தமிழக அரசாங்கமாகவே திகழ்கிறதுனா எத்தனை வைபவம் இருக்கு பெரியாழ்வாருக்கு. அத்தனை வைபவம் படைத்தவர்களையா. அப்ப பெரியாழ்வார் பண்ணியன்னா நமக்கு அவருடைய ஞானம், அவருக்கு அவருடைய பகவானுடைய வீர சௌரிய பராக்கிரமம் தெரியலன்னா அஜானத்தால தெரியல. அதே போல பெரியாழ்வாருக்கும் தெரியலையே சுவாமின்னா, தெரியாத காரணம் ஞானம் முதிர்ச்சி அடைந்தபடியால. இதை கொண்டு போய்
நம்ம அவருக்குள்ளே சேர்க்க முடியாது. நாம எங்கேயோ போயிட்டோம். எங்க அதல பாதாளத்துக்கும் ரிஷிகளுக்கும் நம்மளுக்கும் சாமியம் பார்க்கச்சு என்ன சுவாமி சம்பந்தம்னா, அவர்கள் பர்வதம் நாம கூழாங்கல்னு பார்த்திருக்கோம். அப்படி இருக்கச்சது பெரியாழ்வார்கிட்ட கிட்டக்க நெருங்க முடியுமான்னு நெருங்க முடியாது. அப்ப அவர் என்ன அஜ்ஞானத்தால நமக்கு பகவான் வைபவம் தெரியல. அந்த பகவானுடைய பெருமை என்ன ஞானம் மிகுந்தபடியால் அவருக்கு தெரியல. அதனால்தான் தெரியல. எப்படி தெரியல சோராத காதல் பெருஞ்சொழிப்பால் சுழி நிறைய பெரிய பிரவாகம் வந்து வெள்ளம் வருது. வெள்ளம் வந்துடுச்சு பெரிய சுழி அங்கங்க சுழி வருமானம் வெள்ளத்துல சூழ்ச்சிட்டு போயிட்டான்னு அந்த சுழி வருதுனோ அந்த சுழி சாமானிய சுழியா இருந்தா ஏதோ தப்பிச்சுட்டு வந்துடலாம். பெருஞ்சுழி எதான் எடுத்துக்கா பாருங்க. சோராத காதல் பெருஞ்சுழி வெறும் சுழி இல்ல பெருஞ்சுழி. அந்த சுழிக்குன்னு எங்க போவான் எப்படி போவான் என்னதான் போனான்னு தெரியாது. அதனால்தான் பெரியாழ்வாருக்கு தெரியல. அப்ப என்ன சுவாமி தெரியலன்னா பகவான் பராத்பரன் சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் அவனுக்கு சமமானவன் கிடையாது மேற்பற்பும் கிடையாது. இத்தனையும் தெரிஞ்சிருந்தோம் இத்தனை இருந்தோம் அது அவர் கண்ணில் படலை. அப்ப என்ன சுவாமி அவர் கண்ணில் பட்டதுன்னா அவருடைய ஈஸ்வரனுடைய சௌகுமாரியம் என்ன மார்த்தவம் என்ன மாதுரியம் என்ன சௌந்தர்யம் என்ன அதே போல் லாவண்யம் என முதலான அபரிமிதமான கல்யாண குணங்களை ஆழங்கால் பட்டார். நல்ல பாருங்க அதான் சுழி. என்ன சுழி? அதான் பெருஞ்சுழின்னு பேரு. அந்த சுழியில அழங்கால் பட்டார். அந்த சுழியில அழங்கால் பட்ட உடனே என்ன ஆகுதுன்னா இவருக்கு ஓ இப்படிப்பட்ட அழகனா இருக்கானே இப்படிப்பட்ட திருமேனியா இருக்கே இப்படிப்பட்ட ஒவ்வொரு அவயவங்களும் இவ்வளவு அழகா இருக்கே இப்படி தொட்டாலே சினுங்கக்கூடிய ஒரு சௌகுமாரியத்தும் இருக்கு. நாம தானே ரட்சிக்கணும் நாம தானே போகும். அவனுக்கு என் வருகிறதோ என் வருகிறதோ நினைக்கிறாருனோ அந்த பார்க்கணும் அவருக்கு. ஏன்னா அவருடைய பராத்பரம் எங்க தெரியுமா அவருக்கு பார்க்க தெரியல. ஏன் தெரியல சுவாமி? ஏன் சுவாமி தெரியல? அஜ்ஞானத்தால இல்ல ஞானம் மீதூர்ந்தபடியால தெரியல. ஆனா அப்ப என்ன பார்த்தாரு? மார்தவன் மிருதுவான தன்மை. சௌகுமாரியம்னா அவருடைய அழகு. அதே போல லாவண்யம் திருவேணி முழுவதும் ஒரு அழகு. அந்த இத்தனை அழகை பார்க்கறச்சே இந்த அழகுக்கு ஏதாவது கண் திருஷ்டி பட்டுடுமோ இந்த அழகா யாரா குறைச்சிருவாரோ. அதுவும் வந்ததுங்க கலிகாலத்துல துஷ்ட தேசத்துல துஷ்ட காலத்துல வந்திருக்காரனோ இவருக்கு ஏதாவது வந்துடுமோன்னு. அப்ப அந்த தொல்லையான நித்தியான பகவானை ஒன்னும் பாராயாது. ஆனா அவனுக்கு எல்லா பயமும் உண்டு அதான் உண்மை. ஆனால் இவர் பார்த்தது யார? பகவான் மால். என்ன மால்? அந்த மால் தான் ஆழ்வாரின் திருவுள்ளத்தை பட்டிருக்கு. என்ன பட்டிருக்கு? சௌகுமாரியம் மார்தவம் இதெல்லாம் பட்டிருக்கபடியாலே ஓ அவனுக்கு ஏதாவது வந்துருமோ பயப்படுறான்னா அப்படிப்பட்ட கல்யாணங்கள் எத்தனையோ இருக்கட்டும் அவனை மால் என்றுதான் தெரிஞ்சுட்டு இருக்க. எத்தனையோ கல்யாணங்கள் மால்னா ஆசிரித வியாமோகம். மாலே மணிவண்ணா ஆண்டாள் பாட்டு இருக்கணும். மாலே மணிவன் மாலை வருகிறா பக்தர்களிடத்த வியாமோகம். பக்தர்கள் கிடைக்கலைன்னு இவ வருத்தப்பட்டு இருக்கான. அந்த வியாமோகத்தை ஆசிரித வியாமோகமே தலையெடுத்தது. அப்ப இது ஏன் சுவாமி இந்த மாதிரி எடுக்குது? எல்லாருக்கும் எடுக்குமே. இது அர்ஜுனன்ட்ட கேட்கறான். அர்ஜுனா அவன் சொல்ற இடத்த தேரம் நடத்தினான். தேரம் நடத்தின பக்தர்களுக்கு வசப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை பகவானுக்கு உண்டு. பக்தானாம் தாம் பிரகாசசே நதே ரூபம் நதே ஆகாரம் நாயுதானி அப்படின்னு தெரிவிக்கிறார் சாஸ்திரம். அப்ப பக்தருக்கு வசப்பட்டது என்ன? எங்க சுவாமி நடந்துன்னா அர்ஜுனனை தேர கொண்டு இங்க நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். புருவம் நிறுத்தி எடுத்துல புருவத்தை நெருக்கிறான். சொல்லக்கூட இல்லை. இவன் யாரு? இப்ப சர்வேஸ்வரன். அவன் சாமானிய ஒரு ஜீவாத்மா. அதுலயும் எப்படிப்பட்ட ஜீவாத்மா? எப்படிப்பட்ட ஜீவாத்மா? ஆழ்வார்களை போலவா? இல்லை, ஏதோ ஜீவாத்மா. அப்படி இருக்கச்சதே அவன் சொல்ல தேர நடாத்து கோலை கட்டிட்டு போறான். ஓலை கட்டின்னு தூது போறானோ. தூது போறதுன்னா என்ன வரும்? அது ஓலை கட்டிட்டு கொண்டு போனோம். ஓலக்கத்தின் தூடு நடந்தது, செத்தாரை மீட்டது, சாவாது நோக்கினது, இது எத்தனும் அவனுக்கு கையாளாக இருந்தது. அவன் கை பார்த்து கொடுக்கறது. அது மட்டும் இல்ல, தேர்ந்து இறங்கின போனோம். இப்ப சாமானியமா ரொம்ப பெரிய பெரிய கோட்டீஸ்வரர் பணக்காரலாம் இருக்கும். கார்ல வந்துட்டா வச்சுக்கேன், அந்த டிரைவர் இறங்கி அதுக்கப்புறம் அவன் கதவை திறக்கணும். இவருக்கே கதவை திறந்து வெளில வரத்துக்கு உண்டான சாமர்த்தியம் இந்த முதலாளிக்கு உண்டு. ஆனாலும் இவர் பண்ணமாட்டாரு. இவர் அது வரைக்கும் பேசாம உட்கார்ந்துட்டே இருப்பார். பின்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர் நேர அந்த டிரைவர் வந்து கதவை திறந்து நேர ஏழலாம் டிரைவர் ஏழலாம் அப்படின்னு சொன்னவனே இறக்குறவனோ அந்த மாதிரி கண்ணன் பண்ணியிருக்கான் அர்ஜுனனுக்கு. கைலாக கொடுத்துதான் கீழே இறங்கி வைக்கிறான். கைலாக கொடுத்துதான் இறங்கி வச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா இது ஒரு தடவை என்ன எடுத்து
நீ இறங்குன்றான். நீ இறங்குன்னு சொன்ன அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா நீ இறங்கு முதல்ல அப்படின்னா. ஒவ்வொரு தடவையும் இவர் இறங்கிதான் கைலாகுன்னா கையை கொடுத்து, கை கொடுக்குறோமோனோ ஷேக் ஹேண்டுன்னு சொல்றோம். அது தமிழ்ல வந்து கைலாகுன்னு பேரு. அந்த கைலாகு ஊர்த்தி இறங்குறமோனோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் கண்ணன் தான் பண்ணுவான். அந்த தடவை பண்ணல. தான் இறங்காம அர்ஜுனா நீ இறங்குன்னா, அது என்னமா நான் இறங்குறேன், நீ சாரதி நான் பார்த்தன் அப்படி இருக்க செய்த, நான் தானே பெரியவன், நீ தானே இறங்கி என்ன இறக்கணும்னு. அர்ஜுனா நான் சொல்றதை கேள்வி தன்னால் பண்ணேன், இப்ப நீ இறங்கு இறங்குன்னு சொன்ன, இறங்கவே மாட்டேன்ட்டான். ஒரு தடவையா இறங்குன்னு. ஏன் இந்த மாதிரி இறங்குன்னு சொன்னா, ஆக்னேயாஸ்திரம் விட்டுருக்கா எதிரிகள், விட்ட உடனே இனி தேரி எரிய போறது. இவன் பகவான் அதுல இருக்கிற வரைக்கும் தேரி எரியாது. முதல்ல அவரை இறங்கிட்டாரு வச்சுக்க, எரிஞ்சிடும். அர்ஜுனன் போயிடுவான். அர்ஜுனன் பிராணமே போயிடும், எல்லாம் போயிடும். இது அவனுக்கு தெரியாம என்ன பண்ணா, அது என்னமா நீதானே இறங்கணும், நீதானே இறங்கணும், நான் இறங்கப்படாதுன்னா. இத்தனை தூரம் பக்தானாம் தாம் பிரகாசசே, அத்தனை தூரம் பக்தர்கள் வசப்பட்டிருக்கானா, அதான் தொல்லைமால். தொல்லைமால் அப்பனா தொல்லைமால். அதனால அந்த பக்தர்களுக்கு வசப்பட்ட தன்மை மட்டும்தான் அவர் பெருமாள் இந்த பெரியாழ்வாடு திருவுள்ளத்துல இருக்கு. ஓ இப்படி வசப்பட்டிருக்கான், இந்த வியாமோகம் இருக்கே, வியாபாரம். அப்படிப்பட்ட பகவானை பல்லாண்டு பாடுறார். அப்ப பகவான பல்லாண்டு பாடுறான்னா பராத்பரன் இல்ல, மேம்பட்டவன் இல்ல. அவரை பார்த்து என்ன வந்துருமோ என்ன வந்துருமோ நினைக்கிறாருன்னா, அப்படிப்பட்ட பகவான்னா ஜெகத்காரண வஸ்து அல்ல. அவன் ரொம்ப பெரியவன் சுவாமி, காரணத்து தேயகான்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. யார் காரண வஸ்து அவனை தியானம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா கிடையாது. சுதந்திரனை, சுதந்திரனா தான் வச்சுதான் சட்டம். அகமேவ பரந்தத்துவம், அவனையும் அவனையும் பாடல. அதே போல நியந்தா நியமன சாமர்த்தியம், நியமன சாமர்த்தியம் நான் பார்த்து இதுன்னு சொல்றாருன்னா அந்த நியமான சாமர்த்தியம் படுத்தினா. அப்படிப்பட்ட யாரு யார சுவாமி பாடினாரு, சுகுமாரன். சுகுமாரன் சுகுமாரன்னா சில இடத்துல இந்த சில பேருக்கு குழந்தை பிறந்த குழந்தை வச்சுக்கேன், அப்படி கொஞ்சம் அழுத்தி தொட்டான்னா அந்த சிவப்பா போயிடும். பிறந்த குழந்தைய கொஞ்சம் அழுத்தினான்னு வச்சுக்கேன், அந்த சிவப்பா போயிடும். அந்த திருமேனி பகவானுக்கும் அந்த திருமேனி செவிச்சார். அந்த திருமேனிக்கு தான் அவர் ஜெயிப்பாருன்னா அந்த ரெண்டுமே உண்டு. இதுவும் உண்டு அதுவும் உண்டு. அப்படி இருக்கச்சே அந்த சுகுமாரான திருமேனிக்கு சேவிச்சாரு சேவிச்சுக்கணும். அது பல்லாண்டு காப்பிடும் பான்மையன் அப்படின்னா, பல்லாண்டு காப்பிடும் பான்மையன்னா இவருக்கு சுவாவம், இவருடைய இயற்கையான தன்மையே பகவானுக்கு என் வருகிறதோ நாம் தான் மங்களாசாசனம் பண்ணும். நாம் தான் இதுல மங்களாசாசனம் ஆசீர்வாதம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு. நீ நன்னாரு நன்னாருன்னு பெரியவா வந்து சின்னவாளை பார்த்து சொல்லலாமா, சொல்லலாம், அதுக்கு ஆசீர்வாதம் பேரு. சின்னவா வந்து பெரியவாளை பார்த்து சொல்றச்சே சொல்லலாமா சுவாமி, சொல்லிட்டு இருக்காரு. எந்த சுவாமி சொல்லிட்டு இருக்க, யாரோ தலைவர் வர வாழி, அது இப்ப நிறையவே இருக்கு. இப்ப இன்னும் 2 வாரத்துக்கு நன்னா ஓடிட்டே இருக்கும். அவ வரத்துக்கு முன்னாடி வெயில நிக்க வச்சு வாழி வாழி, இவர் அவரோட பெரியவரா இருப்பாரு. வாழி இவர் என்னமா சுவாமி சொல்றாருன்னா, இதான் மங்களா, அது மங்களாசாசனம் இல்ல, யாரோ ஒரு தேவையில்லாத கோட்டிக்கு மங்களாசனம். மங்களாசனா பகவான பார்த்து திருவாடிப்புறத்தில் சகத்தி துய்த்தால் வாழியே நித்தியமா சொல்றோம். ஏன் சுவாமி ஆண்டார நான் போய் வாழ்ன்னு சொன்னமா, சொல்லணும். அதான் மங்களாசாசனம். திருப்பாவை 30 செப்பினால் வாடியும் சொல்றோமோ, அதான் இங்க. அப்ப இந்த பெரியாழ்வாடி சுபாவமே என்னன்னா, இவருக்கு மங்களாசாசனம் பண்றது, வாடி 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 பல்லாண்டு 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 அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆனா கண்ணனுடைய சுபாவம் என்ன தெரியுமா, அவர் ரட்சிக்கிறது தான் அவர் சுபாவம். எப்போ ரட்சிப்பதுதான் அவருக்கு சுபாவம். அந்த மாதிரி என்ன சுவாமி ரட்சிக்கிறாருன்னா, இதை வந்து அர்ஜுனனே கேட்கிறான், நான் என்னன்னோ தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேனே, ஆனா நீ வந்து என்னை விட்டுட்டு போகவே மாட்டேன்றிய. நல்லா பாத்துக்கோ, அர்ஜுனன் இந்த வார்த்தை கேட்டு இருக்கான், யுத்தரங்கத்திலே கேட்டு இருக்கான். ஏன்னா எவ்வளவு தப்பு பண்ணா அதெல்லாம் மன்னிச்சு மன்னித்து மறுபடியும் மறுபடியும் இந்த அர்ஜுனன் நம்மதான் ரட்சிக்கணும் ரட்சிக்கணும் ரட்சிக்கிறானோ, நான் இத்தனை தப்பு பண்ணாலும் எதுக்காக ரட்சிக்கிற அப்படின்னா, உடனே கையை பிடிச்சிருந்தான். அங்க ஒரு ஜலம் இருக்கு பாரு, அங்க போய் தொடுன்னு. அங்க போய் ஜலம் இருக்கு, தொட்டான். தொட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு, ஜலம் எப்படி இருக்கும், சில்லுன்னு இருக்கும். தண்ணி எப்படி இருக்கும், சில்லுன்னு சில்லுன்னு இருக்குன்னாரு. அந்த இடத்துல அடிச்சு போட்டுருக்கா பாரு, யாரோ இவர் எரிஞ்சிட்டு இருக்கு அங்க ஏதோ ஒரு இதெல்லாம், அங்க போய் தொட்டு பாருங்க. அது என்னவா தொடுவேன்னா, அது சுடுமோனும், ஆமா சுடும். அது ஏன் சுடுறது, இது ஏன் சில்லுன்னு இருக்கனாரு. கண்ணன் கேட்கிறான் அர்ஜுனன்ட்ட, அது ஏன் சூடா இருக்கு, இது ஏன் சில்லுன்னு இருக்கு, இது என்ன சுவாமி அது தெரியாதா, இது சில்லுன்னு இருக்கக்கூடிய தன்மை இதோட இயற்கை, நெருப்புக்கு சூடா இருக்கக்கூடிய தன்மை இயற்கை. அர்ஜுனா
அதே போல உன்னை ரட்சிப்ப வேண்டி என்னுடைய இயற்கை. இதுதான் என்னுடைய சுபாவம். என்னுடைய சுபாவம் என்னன்னா, அனைத்துக்கு பேரையும் எல்லா ஜீவாத்மாங்க ரட்சிக்கக்கூடிய தன்மை பகவானுக்கு இயற்கையாகவே உண்டு. இது என்ன புரிஞ்சுக்கோ. நாம என்ன நினைக்கிறோம், அவருக்கு ஏதோ பண்ணணும் சுவாமி, அர்ச்சனை பண்ணணும், அவருக்கு ஏதாவது கொடுக்கணும், கொடுத்தாதான் அவர் நம்ம ரட்சிப்பாருனா இல்ல. குடல் துவக்கிற்கு உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவடியும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. உனக்கு நமக்கு சம்பந்தம் என்ன ஒழிக்க முடியுமா? கிடையாது. சம்பந்தம் இயற்கையான சம்பந்தம். இயற்கையான சம்பந்தம் அப்படியான பகவான் தான் ரட்சிப்பார். நாம கேட்கறதுனால ரட்சிக்க போறது இல்லை. அப்ப சரணாகதி சுவாமி, நான் சரணாகதி பண்றதுக்கு முன்னாடியே ரட்சிக்கலாமோன்னு. சரணாகதி எதுக்கு பண்ண வேண்டாமே? சரணாகதி பண்ணல சுவாமி, அவர் தான் அவருடைய சுவாபாவிகமான இயற்கை, இயற்கையான தன்மையை ரட்சிக்க வேண்டியதுன்னு. ஆமா, அப்ப நான் சரணாகதி பண்ணலன்னா ரட்சிக்கணும், ரட்சிப்பேன். இப்ப பண்ண வேண்டாமானோ? பண்ணணும். சுவாமி நீங்க என்ன பேசுறேன்? இயற்கையா ரட்சிக்கிறான்ட்டு நான் சரணாகதி பண்ண வேண்டாம்னு பண்ணணும். அப்பனா நான் பண்றபடியால் ரட்சிக்கிறான்னு அர்த்தம் இல்லைன்ட்டு. அப்ப சரணாகதிக்கு என்ன தாத்பரியம்னா, அவர் ரட்சிக்க வர்றச்ச நான் தடுத்துட்டு இருந்தேன். இந்த சரணாகதி என்ன தெரியுமா பண்றது? இனிமே தடுக்க மாட்டேன் என்கிற உறுதிமொழி கொடுப்பதுதான் சரணாகதி. அவரை ரட்சிப்பதற்கு அனுமதிக்கிறேன், அதுதான் சரணாகதி. இத்தனை நாள் தடுத்துட்டு இருந்தேன் அவர் ரட்சிக்க வர்றச்ச. இல்லையே சுவாமி, அவர் மாதிரி வரலையே எத்தனையோ, 1 2 இல்லை, எத்தனையோ விஷயங்கள் தடுத்துட்டு இருந்தோம். அந்த திடீமே தடுக்க மாட்டேன் என்கிற பிரதிஜை, உறுதிமொழி, அதான் சரணாகதி. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவருக்கு இயற்கையான தன்மையே என்னன்னா ரட்சிப்பதுதான். பகவானுக்கு அந்த ரட்சிக்கக்கூடிய இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அப்ப சுவாவம். அப்ப ஏன் பெத்த பாவிக்கு விடப்போமோ? ஏன்னா உன்னை பெத்துட்டே அர்ஜுனா, இனி நான் தான் உன்னை ரட்சிக்கணும். என்னைக்குமே பெத்தவனும் பித்தி பிள்ளைவனும் கல்லுன்னு. பெத்தவனும் தான் எல்லாம் பண்ணிட்டு பல பிள்ளைவன இதுனா எப்படி இருக்குன்னா அவன் போயிட்டே இருப்பான் இல்லையா. ஆக அப்படிப்பட்டனாக அடியார்களை ரட்சிப்பதில் சுபாவம் பகவானுக்கு. அதே போல பெரியாழ்வாருக்கு பகவான் எப்படிப்பட்ட வீரிய சௌரிய பராக்கிரமங்கள் காட்டினாலும் அவன் சௌக்குமாரியத்துக்கு ஏதாவது வந்துருமோ பல்லாண்டு பாடல்தான். புரியத்துக்காசனம் முதல்ல இவர் என்ன பண்ணார், பெருமாள் பார்த்தார். பெரியாழ்வார்கிட்ட போயிட்டு பல்லாண்டு சொல்லிட்டாருன்னு. அடுத்து இது இதே உபன்யாசத்துல சொல்றேன், இதே பாடலே சொல்றேன். சொல்லி முடிச்ச உடனே, ஏன் பயப்படுற? நீர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் கட்டமே இல்லை. பெருமாள் சொல்றாரு, நீர் இருக்கணும் நான் நன்னா இருப்பேன், நீர் இருக்கிறவனும் நான் நன்னா இருப்பேன்னு. உடனே இவருக்கு என்ன பண்ண, நானும் நீங்க எப்பவுமே சேர்ந்திருக்கமே, அதுக்கு பல்லாண்டு பாருங்க. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு சேர்ந்து இருக்கமே, அதுக்கு பல்லாண்டு பாடுறான். என்னடா இவர் இருக்கணும் இருக்காரு, இவர் ஓஹோ இவர் என்னைக்காவது போயிட்டு போற பாட்டு, அதனால பல்லாண்டு பாடினாரு அல்ல. சரி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பிராட்டி இருக்கச்சு நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா நித்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோச்சு அனபாயினே, அவளை மங்களத்துக்கெல்லாம் இருப்பிடும். அவ இருக்கானாலே மங்களம் உண்டுன்னு அர்த்தம். அப்படி இருக்கச்சு அவள் இருக்கச்சு என்னைக்கும் ஜெயந்தான், இவன் தோல்வி என்பதே கிடையாது. அதனால நீ கவலைப்பட வேண்டாமே. இந்த வார்த்தை சொன்ன வேண்டேன். பிராட்டியோடு நீ சேர்ந்து இருக்கணுமே, வடிவாயினின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, இதுக்கும் பயம். அதாவது எதெல்லாம் பய நிவர்த்தி ஏற்படக்கூடிய தன்மையை பகவான் காட்டுறாரோ அதுக்கும் சேர்த்து வைக்கிறார். இதுதான் மங்களாசாசன தத்தரன்னு பேரு. அப்படிப்பட்ட பான்மையன், சோராத காதல் பெருஞ்சொடிப்பால் சொல்லமாலை என்னும் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையன். அப்ப இந்த சுபாவம் தான் பான்மையன். பான்மைன்னு சுபாவம் என்ன சுபாவம்? பகவானுக்கு என் வருகிறதோ பயப்பட்டு அதுக்கு மங்களாசான் பண்ணியா அந்த பான்மையான பெரியாழ்வாவுடைய திருவடி தாமரைகள் தன் உள்ளத்தில் விட்டு போகாது, பேராத உள்ளத்து ராமானுஜன். அது பேராதுன்னா எப்படி கண்ணனை விட்டு அவர் அசைய மாட்டாரோ, யாரு பெரியாழ்வார், அவருக்கு கண்ணன் தான் ஒண்ணு, அசைய மாட்டாரோ அதே போல சுவாமி ராமானுஜர் பெரியாழ்வார் திருவடி விட்டு தன் உள்ளத்தை விட்டு விலக மாட்டார், விலகுவதே கிடையாது. அப்படிப்பட்ட ராமானுஜர் தன் பிறங்கிய சீர் சாரா மனுஷரை சாரேன் எனக்கென்ன தாழ்வினையே. அப்படிப்பட்ட ராமானுஜர் பிறங்கிய சீர், அபாரமான கல்யாண குணங்கள், ராமானுஜருடைய கல்யாண குணங்கள். அப்படி கல்யாணம் பிறங்கியன்னா கொல்ல குறையாத வளர்த்து கொண்டே இருக்கக்கூடிய சீர், பிறங்கிய சீர். கொல்ல அக்ஷய பாத்திரம் இருக்கணும், அந்த அக்ஷய பாத்திரம் எடுக்க வந்துட்டு இருக்கணும். அதே போல
ராமானுடைய கல்யாண குணங்கள் என்ன சுவாமி? எத்தனை இருக்கு சுவாமி? இத்தனை இத்தனை முடிச்சுட்டல? இல்ல சுவாமி, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, ஆயிடுத்து, ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், முடிச்சுட்டல? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். எப்ப சாமி முடியும் தெரியாது. அவ்வளவு தூரம் கொள்ள கொள்ள குறையாத வளர்த்து கொண்டிருக்கிற ஷீர். அந்த ஷீரில் யாரெல்லாம் சேர்ந்தது கிடையாதோ, அந்த ராமானுஜர் திருவடி என்று கொள்ளக்கூடிய ஷீர் யாரெல்லாம் சேரலையோ அவர்களோடு நாம் சேருவது கிடையாது. அவர்களோடு நாம் சேரப்போவது கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக கண்ணனல்லால் இல்லை என்று பெரியாழ்வார் இருக்கார் இல்லையா? அந்த பெரியாழ்வார் அவ்வாழ்வார் அல்லால் எம்பெருமான் ராமானுஜர் சேரமாட்டார். அந்த கண்ணன் யாரோ அந்த கண்ணன் திருவடியை பத்தின பெரியாழ்வார் திருவடி பத்தின ராமானுஜர். அந்த ராமானுஜர் எவர் சேராமல் இருந்தாரோ அவர்களோடு நாம் சேருவது கிடையாது. இந்த பாருங்க, கோஷ்டி பிரிக்கிறார். வைஷ்ணவ கோஷ்டி தனி, ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி தனி, ஸ்ரீ வைஷ்ணவ அல்லாத கோஷ்டி தனி. இந்த பாருங்க, அதாவது அல்லாத கோஷ்டி எதுக்கு சுவாமி பிரிக்கிறேன்? எதுக்கு சுவாமி பிரிக்கிறேன்னா அவர்களையும் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அவர்களையும் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்னன்னு சொன்னாலே முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் போய் என்ன விஷயம் தெரிஞ்சுட்டோமோ அந்த விஷயத்த பல பேரிடத்துல போய் சொல்லணும். சொல்லி இதுதான் சம்பிரதாயம், இந்தந்த சம்பிரதாயத்தை இப்படி இருக்கு, அதனால இந்த நிலையில இருந்தேன்னா நீங்க உஜ்ஜீப்பீர்கள் என்ற நிலையை சொல்லிட்டே இருக்கணும். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ. ஏன்னா அவ சரியில்லை, இவ சரியா இருக்கா, இந்த கோட்டை சேர்ந்துடுறோம், அந்த கோட்டை சேரப்படாதுன்றதுக்கு அவளை தள்ளிடணும்னு அவசரம் இல்லை, அவளையும் நம்ம சேர்க்கணும். பெரியாழ்வார் தான் பண்ணார். பெரியாழ்வார் என்னன்னா பகவன் லாபார்த்தி, கைவல்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்தி 3 பேரையும் கூப்பிட்டுட்டார். பகவன் லாபார்த்தி கூப்பிடுறதுக்குன்னா பகவானே உபாயம் இருக்கிற கூப்பிட்டுறது வாஸ்தவம். அவளை சேர்த்து மங்களாசாசனம் மட்டும் அவரை கூப்பிட்டார். கைவல்யார்த்தி அவன் யாரு தெரியுமா? ஆத்மாவே அனுபவிப்பேன், அவனை போய் கூப்பிடலாமா ஒரு வாரம்னா அவரையும் கூப்பிட்டு சேர்த்துட்டாரு. உடனே ஐஸ்வர்யார்த்தி, உண்டியே உடையையும் மண்டலத்துடன் கூடுவதில்லையான ஐஸ்வர்யார்த்தி இருக்கணும். ஐஸ்வர்யார்த்தினி யாருன்னா நாம தான், வேற யாரும் கிடையாது. இப்ப நமக்கு சரீர அனுபவம் தானே ஐஸ்வர்யம். என்ன அர்த்தம்? சரீர அனுபவம். இந்த சரீரத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அனுபவிக்கிறவனும் அதுதான் ஐஸ்வர்யார்த்தின் பேரு. கண்டு கேட்டு உண்டு ஓண்டு உண்டு உழலம் தெளிவரி அளவில்லா சிற்றன் தெரிவிக்கிறாளையா, அந்த ஐஸ்வர்யார்த்தியும் கூப்பிடுறார். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? இந்த ராமானுஜரோடு யாரெல்லாம் சேரலையோ அவளோட நான் சேர மாட்டேன்னு சொன்னாரோ, இப்ப அவளையும் கூப்பிடுறாருன்னா அவ எப்படி கூப்பிடணும்னா அவள் இந்த வைஷ்ணவத்துல சேரணும் கூப்பிடணும். அவளுக்கு உபதேசம் பண்ணணும். ஒவ்வொரு நம்ம காலட்சம் யாரு கேட்டாலும் சரி, அவள் முதல்ல ஒரு கைக்கரியம்னால என்ன தெரிஞ்சிருவான், நான் பகவானுக்கு இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்றது காரணம் 4 ஸ்ரீ வைஷ்ணவால சேர்த்தா அதை விட பெரிய கைகறி எதுவுமே கிடையாது. சுவாமி ராமானுஜர் அதான் பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா? யாரோ ஒருத்தர் தூப்த கோஷ்டி கெட்ட சகவாசம் படித்த பிள்ளை, ஆச்சார புருஷோட பிள்ளை, அவன் கெட்ட சகவாசம் இருந்தான். அவன்கிட்ட போய் சொன்ன உடனே சரி நீ சொல்றேன் நான் வந்துட்டான். வந்துட்டு ஒரு 4 நாள் ஒழுங்கா காலட்சேபம் எல்லாம் கேட்டா, ஒழுங்கா நன்னத்தா இருந்தா எல்லாம் இருந்தான். 5ஆம் நாள் சுவாமி வந்தாரு. காலட்சேபம் ஆரம்பிக்கிறது புஸ்தக கிரந்தத்தை திறந்தா அந்த பிள்ளையாண்டாங்க காணும். உடனே அந்த சிஷ்யால்ட்ட கேட்டான், எங்க அந்த பிள்ளையாண்டாங்கன்னு. அவன் போயாச்சு சுவாமி, 4 நாள் இருந்தான். 5ஆம் நாள் பழைய கோஷ்டிக்கு போயாச்சு, அந்த தூர்த்த கோஷ்டிக்கு போயாச்சுன்னு. அதெல்லாம் விடப்படாது, அவனையும் கூப்பிட்டு. அது என்ன அங்க போய் சேர்ந்துட்டான். நானு சரி இனிமே காலட்சேபம் அங்கதான்ட்டான். நேரம் அந்த இடத்துக்கு போயிட்டு அவன் அங்க இருந்து சுவாமி நான் விட்டுட்டே, இனிமே நீ என்கிட்ட வராதுன்னு. நீ விட்டாலும் நான் உன்னை விடுறதா இல்லைன்னா, நீ விட்டாலும் நான் விடுறதா. ஏன் சுவாமின்னா அத்தனையும் பகவானுக்கு சொத்து. இந்த சொத்தை கொண்டு போய் பகவான்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பித்து ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கர்த்தவியம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுதான் கர்த்தவியம். காலட்சேபம் நீங்க கேட்கிறேன்னா அதுதான் கர்த்தவியம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனை ஆக்கி அவ கொண்டு, ஏன்னா சொத்துக்குரியவனுக்கு சொத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நாம் அத்தனை பேரும் பகவானுடைய சொத்து. அந்த சொத்துக்கு இத்தனை நாள் கிட்ட போய் சேரலையணும். அது என்ன பண்ணும்? பகவான் நம்ம சிருஷ்டித்த காரணமே அதுதான். சொத்து என்கிட்ட வரணும். அவர் பார்த்தார், அவரே அவதாரம் பண்ணி பார்த்தார், ஒன்னும் நடப்படல. அது போல ராமானுஜர் பிறந்து பொலிக 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 போயிட்டு வள்ளுயிர் சாபம் நலியும் நரகமும் இந்த நவனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லைன்னு கலியும் கண்டு கொன்மின் தெரிவித்தார் இல்லையா? பெரிய கிருதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருகன்னு தெரிவித்தார் இல்லையா? அப்ப ராமானுஜர் அவ அவதாரம் பண்ண வச்சதே இதுக்காக தான். அந்த ராமானுஜர் நமக்கு உபதேசம் பண்ணது இதைத்தான், அதை தான் பண்ணுவோம். இதுன்னு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட அந்த ஆறாவது பகவான் அந்த ஆறாவது அமிர்தத்தை அனுபவிப்பதை விட்டுட்டு எங்கேயோ அனுபவிக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்ரீ வைஷ்ணவனுடைய பிரதான கடமை. இதை ஒத்தொத்தரும் பண்ணணும் இல்லையா சுவாமி? அவன் ரொம்ப கோச்சிக்கிறா இதெல்லாம் பண்றான்.
நாம கோச்சிக்க கூடாது. அவ எத்தனை கோச்சுட்டானா கோச்சிக்காம அவட்ட நிதானமா பேசணும். அவ கோச்சுன்னு ஏதாவது சொன்னா கூட நம்ம கோச்சிக்க கூடாது. நிதானமா பேசி இதுதான் ஒவ்வொரு சில சீவஷ்ட லட்சணம். அப்ப ராமானுஜ சீமையில் யார் சேவிக்கிறாளோ அவரோடு சேரப்போவது கிடையாது அப்படின்னு அவளோட யார் சம்பந்தம் இல்லையோ அவளோட சம்பந்தம் கிடையாது. அதனால்தான் ஏதும் தாழ்வு வரப்போவதில்லை என்று தெரிவிக்கிறார். இப்ப மணவாள மாமனுடைய ஆச்சரியமான அவதாரியை பார்ப்போம். அதாவது 15ஆம் பாட்டு. பெரியாழ்வார் திருவடிகளே பிரணவசித்தரான எம்பெருமானார் குணங்களில் பக்கம் 57 புஸ்தகம் யார் வச்சுட்டு இருக்காரோ பார்த்துக்கலாம். பெரியாழ்வார் திருவடிகளிலே பிரணவசித்தரான எம்பெருமானார் குணங்களில் அனன்வித்தரை சேரேன், எனக்கு தாழ்வு உண்டென்கிறார். அனன்வித்தர்னா சேராதவர். ஏன்னா பெரியாழ்வார் திருவடிகள் அபாரமான பிராவண்யம், காதல் யாருக்கு? சுவாமி ராமானுஜருக்கு. அப்படி பிரணவசித்தரான எம்பெருமானார் அந்த அவருடைய நிச்சயமான கல்யாண குலங்களே யார் சேராதவர்களோடோ அவர்களேது நாம் சேரப்போவது கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்? பெரியாழ்வார் திருவடியை பற்றின சுவாமி ராமானுஜர், அந்த திருவடியை தன் திருவுள்ளத்தில் வைத்துக் கொண்ட சுவாமி ராமானுஜர், அந்த ராமானுஜ திவ்ய குணங்களை யாரு சேராதவர்கள் இருக்கிறார்களோ அவர்களோடு நீங்க சேரப்போய முடியாது. சரி சுவாமி, அதனால உங்களுக்கு தாழ்வு இல்லையா? தாழ்வு கிடையாது. ஏன்னா ராமானுஜ சம்பந்தம் உடையவர்கள் வாழ்ந்தார்கள் அர்த்தம், அந்த சம்பந்தம் இல்லாதவர்கள் தாழ்ந்தார்கள் அர்த்தம். அதனால்தான் நம்ம இந்த வார்த்தை வச்சுட்டு இருக்கோம், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. ராமானுஜ சம்பந்தம் இருக்கா? வாழ்ச்சி. ராமானுஜ சம்பந்தம் இல்லையா? தாழ்ச்சி. அது என்னமா சுவாமி, அப்ப அத்தனை பேருக்கு ராமானுஜ சம்பந்தம் இருக்கா? பின்னாடி விசாரிக்கிறேன், நாளைக்கு சொல்றேன். அத்தனை பேருக்கு ராமானுஜ சம்பந்தம் இருக்குன்றல, அப்ப யாரெல்லாம் தாழ்ந்து போறாளோ அவெல்லாம் ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்ற, யாரெல்லாம் வாழ்ந்து போறாளோ அவளுக்கெல்லாம் ராமானுஜ சம்பந்தம் உண்டுன்னு உங்க அபிப்பிராய பிரகாரம் வருதுன்னா அப்படியே பூர்த்தியா எடுத்துக்க முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம் மேற்கொண்டு பின்னாடி பார்ப்போம். அப்படி இருக்க செய்த அதான் தெரியும். அப்ப மனவாளனுடைய பதபத அர்த்தம், அதாவது சோராத காதல் பெருஞ்சொலிப்பால். இதுக்கு 2-3 அபிப்பிராயம். சோராத காதல், அவ்யபிசாரி பக்தி, அவ்யபிசாரின பக்தினர். வெபிச்சாரி அவ்யபிசாரி. வியபிச்சாரின விபச்சாரம், வெபிச்சாரின விபச்சாரனா அதாவது புரியத்துக்கா சொல்றேன். இவனை ஒரு வஸ்து அவ எந்த நிலையில இருக்குமோ அந்த நிலையில இல்லாம மற்றொரு விஷயத்துக்கு போயாச்சுன்னா அது வெபிச்சாரன்னு பேரு. வெபிச்சாரன்னு நம்ம எத்தையோ நினைக்கிறோம், அதுவும் உண்டு. ஆனா இயற்கை இவன் எந்த நிலையில இருக்கணும் அந்த நிலையில இல்லாம வேற நிலை வழியை ஏறிட்டு கொண்டு மாறிட்டான்னா அதுக்கு வெபிச்சாரன்னு பேரு. சரி, இந்த அவ்யபிச்சாரம், அவ்யபிச்சார பக்தி. அவ்யபிச்சார பக்தின்னா இவனை தவிர மற்றொன்றிலே இந்த பக்தி போகாதுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பக்தி தான் அவ்யபிச்சார பக்தி. பெரியாழ்வாருக்கு அத்தனை பக்தியா கண்ணனை தவிர மற்றொன்று சேர்க்க மாட்டார். கண்ணன் மட்டும் இல்ல, அதோடைய கோட்டி எல்லாமே. அப்ப கண்ணனை தவிர மற்ற தேவதாந்தர்களுடைய நிலையே கிடையாது. வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பரத்த நிர்ணயம் பண்ணாரனோ. அப்ப என்னுடைய அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா, இந்த கண்ணை கண்ட கண்கள் மற்றொன்றினை காண மாட்டேன்னு தெரிவிக்கிறையா, அதுதான் அவ்யபிச்சாரி பக்தி படைச்சவன் பேரு. அப்பன்னா சில பேர் வீர வைஷ்ணவா சுவாமின்றான், அவருக்கு என்ன பேரு? அவ்யபிச்சாரி பக்தி படைத்தவர்னு பேரு. வீர வைஷ்ணவ கையில கத்தி கால் இதெல்லாம் வச்சிருந்தா அப்படி அர்த்தம் இல்ல. அவளுக்கு என்ன இதுன்னா அவளுக்கு ஒரே விஷயம் என்ன தெரியுமா, பகவான் தவிர எதுவும் கிடையாது சுவாமி, வேற எதுவும் என் கண்ணில் படாது. கண்ணில் படாதுன்னா என்ன சுவாமி அர்த்தம்னா அவர் தான் எனக்கு எல்லாம் பர்த்தா. 9 சம்பந்தங்கள், நவவீத சம்பந்தம் பேரு. பர்த்தா அவர் தான், பாரியா அவர் தான், சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்த பல மாதா நாராயணகா, பிதா நாராயணகா, பிராத்தா நாராயண சர்வம் சுகிருது நாராயணன் தெரிவிக்கலையா, அப்படி படைத்தவர். அப்படிப்பட்ட காதல் யாருக்கு? சோராத காதல். அந்த சோராத காதல் தான் பெரியாழ்வார் கொண்டு. அந்த சோராதி ஈசி கொண்டு அவ்யபிச்சாரின பக்தி அப்படின்னா அந்த கண்ணனை தவிர மற்றொன்னு அவருக்கு தலையெடுத்து பார்க்க மாட்டார், அத்தனை பக்தி. அதான் சோராத காதல். இந்த இடத்துல பக்தியை எப்படி சொல்றாருன்னா வெள்ளம் போல சொல்றாரு. சோராத பாதல் பெருஞ்சுழிப்பால், பெருஞ்சுழிப்பால். அந்த பக்தியை வெள்ளம் போல. அந்த வெள்ளம் எப்படி இருக்குன்னா பெரிய பிரபாகத்துல ஓடி வருதுனும், ஓடி வரைஞ்சிட்டு இருக்க பெரிய சுழி வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அந்த சுழில அகப்பட்டுண்டாச்சுன்னா அங்கேயே சுத்திட்டே இருக்க வேண்டியதான்.
அங்கேயே சுத்திட்டே இருக்கணும், சுத்திட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பெருஞ்சுடி எனக்கு பெரியாழ்வாருக்கு பெருஞ்சுடியை சுத்திண்டார். சுத்தி சோராத காதல் பெருஞ்சொடி பால் தொல்லை மாலை என்றும் பாராதவனை. தொல்லை மால், தொல்லை துறன பழையவன் பார்த்தோமோனோ, அப்புறம் நித்தியம்னு அர்த்தம். எப்போதும் இருக்கக்கூடிய தன்மை, நித்தியமா இருக்கான் பகவான். அது மட்டும் இல்ல, நிச்சயமா இருக்க தன்னை தவிர எல்லா வஸ்துக்களுக்கும் தானே. தொல்லை மால் என்னும் பாராது, தானே தன்னை தவிர எல்லா வஸ்துக்களுக்கும் தானே ஈஸ்வரன் நியந்தா. தன்னை தவிர தனக்கு தானே நியந்தா, தன்னை தவிர பிராட்டிக்கு அவர் தான் நியந்தா. எத்தனை நித்திய வஸ்துக்கள் தெரியும் சொல்லுவா. அப்பனா எதெல்லாம் தன்னை தவறணும் அத்தனை பேரும் நியமிக்கிற சாமர்த்தியம் படித்தவன் யாரு? பகவான் தான். அப்படி இருக்கச்சே அனைத்தையும் தான் ரட்சிக்கிறான். அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் ரட்சிக்கிறான், ஒண்ணு விடாம. பசுர் மனுஷி பக்ஷிவா அப்படி இருக்கச்சு எல்லாரும் ரட்சிக்கிறாங்க. அந்த ரட்சிப்பதிலே அவன் பெருமை வேற இருக்கு அவனுக்கு. நான் தான் ரட்சித்தேன், நான் தான். அவனுக்கு அப்பப்ப இந்த நேனாமெனிப்பு இருக்கும், பார்த்துருக்க போகணும். நேனாமெனிப்பு, நான் தான் என்னமா ரட்சித்தேன் அப்படின்னு தெரியும் இல்லையா? அந்த ரட்சிக்கக்கூடிய தன்மை பகவானுக்கு பூர்ணமா உண்டு. அதைத்தான் இங்க தெரியாது. ஆக சோராத காதல் பெருஞ்சொடிப்பால் தொல்லை மால். அப்ப தொல்லை மால்னா அப்பேற்பட்ட பெருமைப்படுத்துவன் பகவான். ஆனா அத்தனை பெருமை இருக்கணும். அந்த பெருமையை பெரியாழ்வார் பார்க்கல. ஏன் சுவாமின்னா பார்க்கல. இத்தனை வைபவம் இருக்க சுவாமி. இப்ப ஒண்ணு வேண்டாம், நாமே நமக்கு யாரோ ஒரு அடிக்க வந்துட்டா வச்சுக்கேன், பக்கத்துல ஒரு காவலாளி பெரிய போலீஸ் அதிகாரி வந்துட்டா வச்சுக்கேன், நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? இப்ப அடிக்க முடியா? இப்ப இத்தனை என்கிட்ட வந்து அடிக்க வந்து இப்ப வாயன் அப்படின்னு தைரியமா அப்படி முகத்தை அப்படி வச்சுட்டு பேசுவோமோனோ. அதே போல இப்ப பெரியாழ்வார் என்ன பண்ணுவோம்? பெரியாழ்வார் பகவானுக்கு இருக்கிற வீரிய சௌரிய பராக்கிரமம் என்னென்ன உண்டோ அத்தனையும் நன்னா அவருக்கு தெரியலைன்னா தெரியல. தெரியாதபடியால் என்ன ஆச்சுன்னா, இதே இந்த அதிகாரி, இந்த காவலாளி அதிகாரிய நமக்கு அவரோட அதிகாரி இத்தனை வைபவம் இருக்குன்னு அது தெரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டோம்னா, அவரை என்ன போலதும் மனுஷன், அவரு பார்த்தாலும் வத்தலும் சொத்தலமா இருக்கார், அவர் என்ன ரட்சிப்பாரா, நான் தான் அவரை ரட்சிக்கணும்னு நினைச்சா என்ன? அந்த நிலைதான் பெரியாழ்வார். இது நமக்கு இங்க வந்தது அஜ்ஞானத்தால வந்தது. பெரியாழ்வாருக்கு வந்து ஞானம் மீதூர்ந்தபடியால வந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த திருஷ்டாந்தத்தை அப்படியே வச்சுட்டேன்னா, நமக்கு அஜ்ஞானத்துல வந்தா போல பெரியாழ்வாருக்கு உதவி போட்டிருக்கு. அஜ்ஞானத்துல நினைக்கப்படாது. ஞானம் மீதூர்ந்தபடியால லக்ஷ்மியா சக ரிஷிகேஷகா தேவ்யா காருண்ய ரூபயா ரட்சக சர்வசித்தாந்தே வேதாந்தே விதை ஜீயத்தே. சாஸ்திரமே சொல்லுது பகவான் எப்படி ரட்சிக்கிறான். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷகா, லக்ஷ்மியோட சால பல நாள் முகந்தோர் உயிர்கள் காப்பானே கோல திருமாமகளோடு சாழ்வார் பாசுரம். பிராட்டியோடு சேர்ந்து நம்ம ரட்சிக்கிறான் பகவான். ரட்சகன்னு சாஸ்திரம் எத்தனை தடவை ஓதி இருந்தாலும் அதை பார்க்காம விட்டார். ஏன்னா பெரியாழ்வார் பகவான் ரட்சகன் என்பதுதான் தன் கண்ணிலேயே படல அவருக்கு. அவர் ரட்சகன் தன்னை பட்டுச்சுன்னா படல. ஏன் படல? ஒரு குத்துச்சண்டை வீரர், ஒரு மல்யுத்த வீரர், நான் யாரை வேணா அடிப்பார், எத்தனை வேணா பண்ணுவார், ஏது வேணா பண்ணுவார். அவ்வளவு வீரம் படிச்சிருக்கு. சிறு வயசுல இருந்து தாயார் தான் அவனை நல்லா காப்பாத்தி அவனை பால் ஊட்டி சோறு ஊட்டி என்ன. இப்ப வயசு 25 வந்துட்டு இப்பயும் அந்த தாய் தான், தாய் பாசம் தான் பார்த்துட்டு இருக்கா. இப்ப சண்டைக்கு போயிட்டு இருக்கா. சண்டைக்கு போயிடுச்சு, ஜாக்கிரதை நீதி அடிச்சிடு ஜாகிரதையா இருந்து வழிபட்டுறாதானே. ஏதாவது ஒரு அப்படி இப்படி துணிச்சுட்டு அவன் அடிக்கிறச்சே இந்த இடத்துல பட்டு ரத்தம் வந்து நிறுத்தம் வச்சுக்கேன், உடனே யாரு? தாய் தான் பரிவு காட்டுவான். அடிச்சுட்டா ரத்தம் வருது, என் குழந்தைக்கு ரத்தம் வருது பாக்குறாருன்னு. இல்லையே, இந்த குழந்தை 10 பேர் ஒரே நேரத்துல வந்து அடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த குழந்தைக்கு இருக்கே, அது தெரியுமானா அந்த தாய்க்கு தெரியாது. அதை தோணுமன்னா தோணாது. அந்த நிலைதான் பெரியாழ்வார். என்ன அந்த தாயினுடைய நிலை. பிள்ளை தமிழ் எதுக்க பார்த்துக்கணும். பிள்ளை தமிழ், அந்த பிள்ளை தமிழ் சொல்லே பட்டார் இல்லையா? அப்படி இருக்க செய்து அப்ப அதை வந்து பகவான் ரட்சகன் கண்ணிலே படாது. நான் தான் பகவான் நான் தான் ரட்சிக்கணும். ஏன்னா கண்ணனுக்கு நான் தான் தாரகன், கண்ணனுக்கு நான் தான் பதி, நான் தான் தாய். பதி நான் தான் தாய், நான் தான் தாரகன். இப்படிதான் நினைக்கிறார் பெரியாழ்வார். ஏன் சுவாமின்னா அவர் பண்ணணும். வெண்ணெய் அளந்த கொடுங்கும் விளையாடு பொழுது குளிக்கவா கண்ணா, உனக்கு இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன், அதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறனோ. ஆனா இது இப்படிதான் நினைக்கிறா இல்லையா? யாரோ நானும் வரணும் இந்த இடத்துல பாருங்க. நமக்கு உடனே என்ன தோணுன்னா, வாசல்ல யாரோ போயிட்டு இருக்கச்சே, சுவாமி அவரெல்லாம் பகவான் நான் தான் ரட்சிக்கணும், என்ன பண்றது, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா உடனே என்ன சொல்லுவா? பக்கத்துல இருக்கிறான் கேலி பண்ணுவா. அவர் சர்வாத்மன் அப்படி இருக்கச்சே
நீ அப்ப நீ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கே, அப்படி வைரவனா. ஆனா பெரியாழ்வார் பேசினா நம்ம கொண்டாடுறோம். இதை பக்கத்து வீட்டுக்காரர் வாசல்ல போறவன் யாரா சொன்னா நம்ம வந்து என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, அவர் தான் ரட்சகன், நீ ரட்சகன் நினைக்கிறியே அப்படின்னு சொல்லுவோமோனோ. அதை பெரியாழ்வார் கொண்டாடுறோம்னா அவர் பேசுறது அஞ்ஞானத்தால. நல்லா புரிஞ்சுக்கோ, அவர் பேசுறது அஞ்ஞானத்தால, இவர் பேசுறது ஞானாதிக்கத்தாலே. நன்னா இந்த விஷயம் நன்னா தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அது திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கேன்னா, பகவானை நாம ரட்சிக்கணுமா, அவர் நம்ம ரட்சிக்கணுமா? அநேகமா எல்லாருக்கும் சுவாமி அவரால நான் ரட்சிக்கப்படுறேன், நான் அவர் ரட்சிக்கிறேன்னா இல்லையே. அப்படி இருக்க பெரியார் போய் அவர் பல்லாண்டு சொல்லாமான்னா அந்த நிலையை தாண்டிட்டாரு. பிரேமம் வந்துடுத்து. பிரேமை தாய்க்கு தன் குழந்தை எத்தனை வீராதி வீரனா இருந்தாலும் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும் தாயானபடியாலே. அந்த அது எதனால? ஞான தசை இல்ல. இந்த ஞான தசைன்றது இந்த பிள்ளை வீரன், அதான் ஞான தசை. பிரேம தசை என் பிள்ளை, அதான் பிரேம தசை. அந்த பிரேம தசை பூர்த்தியா யாருக்கு வந்து பெரியாழ்வார் கொஞ்சிட்டு, பெரியாழ் வந்தோடனே நான் தான் ரட்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? பெரியாழ் பேசலாம் அப்பாரமா கொண்டாடுறோம்னோ, அப்ப ஞானாதிக்கத்தால தீவிர. அப்ப அப்படிப்பட்ட ஞானம் கலந்த நலமான பக்தியால பேசுறார். ஞானம் கனிந்து நலம் கொண்டு மேல வரப்படுது இதே பாட்டிலே. இந்த பாட்டு இந்த பாட்டுல இல்ல, ராமானுஜன். ஞானம் கனிந்து நலம் கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட பக்தியாலே பேசுறாரு. நான் தான் லட்சுமி சோராத காதல் பெருஞ்சொடிப்பால் தொல்லமாலை என்னும் பாராது அவனை. அப்படின்னா பகவானு சொல்ல கல்யாண குணங்கள் ஒன்ன கூட பார்க்கலேன்னு அர்த்தம். அவருக்கு என்ன வீரிய சௌரிய பராக்கிரமங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பார்க்கல. அப்ப என்ன பண்ணாரு? தன்னை பார்த்துட்டு அப்படின்னா அவனை பார்க்க விட்டார். பல்லாண்டு பாட மட்டும்தான் அவனை பார்த்தார். அவனை பார்க்காம ஒண்ணும் இல்லை, பார்க்கிறாரு. பல்லாண்டு நான் தான் பாடணும், அப்ப அவனை பார்த்து பாடுவார். அப்ப மீதி நேரத்துல அவனை பார்த்த மற்ற எதிர்க்க அவரை பார்த்ததே கிடையாது. அவருக்கு இந்த மாதிரி வீரிய சௌரிய பராக்கிரமம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கிடையாது. சாமானியாக லோகத்துல இருப்பவெல்லாம் அனித்தியர்கள், பகவான் நித்தியம். இப்ப ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்றோம், சில பேர்ல என்ன பண்ணுவான், சுவாமி இவாளு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணதை கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ சௌக்கியமா இருப்பா. சிலருக்கெல்லாம் சுவாமிக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, இவர் நல்லா போயிடும். சுவாமி இவர் அல்பாயுஷா இருக்கு, நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, இவரு ஆயுஷு கிடைச்சிரும் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னு. இப்ப அதே போல இப்ப பெருமாள் மங்களாசாசனம் பண்றாருன்னா ஒருவேளை அல்பாயுஷோ, ஒருவேளை அவருக்கு வந்து சரியான நிலையில இல்லையோ, அவருக்கு வயசுல இந்த மாதிரி சீக்கிரமா போயிடுவாரோ, இந்த மாதிரி என்னன்னு லோகத்துல அதுதானே பாக்குறோம். அதுதான் பாக்குறோம். இவங்கெல்லாம் நித்தியர்கள் கிடையாது சுவாமி, அனித்தியர்கள். நாம என்ன சுவாமி போயிடுவார் சுவாமி, தீர்காயுஷ் மஸ்து ஆசீர்வாதம் பண்றோம். தீர்க்க சுமங்கலி பவா ஆசீர்வாதம் பண்றோம். ஏன் சுவாமி தீர்க்க சுமங்கலி பவான்னு சொன்ன உடனே என்ன தோணும்? அந்த தீர்க்க சுமங்கலி அந்த பெண்ணை சொல்றோமோ, யாரோ ஒரு பெண்மணி ஸ்ரீமதி, அந்த ஸ்ரீமதியை சொல்லிட்டு இருக்கோமோ, அதுலயே இன்னொரு அர்த்தம், இவருடைய பர்த்தா நன்னா இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா இவர் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னா அவர் இருந்தா தான் இவர் இருக்க முடியும். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா ரெண்டு பேருக்குமே அது ஆசீர்வாதம். ஒண்ணு மனைவிக்கும் ஆசீர்வாதம், கணவனுக்கும் ஆசீர்வாதம். அப்ப யாரோ ஒரு ஜிஆர் சுவாமியோ யாரோ ஒரு பெரியவர் வந்து பண்ணாரு, ஸ்ரீ வைஷ்ணவா பண்ணாருன்னா தீர்க்க சுமங்கலின்னு சொன்னா தன்னுடைய அது அவருக்கும் போய் சேர்றது. அதே போல இங்க அந்த மாதிரி சொல்றாருன்னா, இல்ல இல்ல சுவாமி இவெல்லாம் அனித்தியமா இருக்கா, பகவான் நித்தியம். ரெண்டாவது இவெல்லாம் பகவானாலேயே ரட்சிக்கப்படுபவர்கள், பகவான் ரட்சிப்பவன், நாமெல்லாம் பகவான ரட்சிக்கப்படுபவர்கள். ஆனா ரட்சிப்பவன் பகவான். அப்படி இருக்கச்சே அவங்க அத்தனை பேருக்கும் ஆயுஷு வளரணும், நல்லா இருக்கும், தீர்காயுஷா இருக்கணும். பகவானுக்கு இதெல்லாம் வளரணும் அவசியமே கிடையாது. அவர் எனக்கு நிச்சயமா இருக்காரு, அவசியமே கிடையாது. ஆக உலகத்தில் இவர்களுக்கு பல்லாண்டு பாடுகிறார் போல பகவானுக்கு பல்லாண்டு பாடினாரா பெரியாழ்வார்னா, இல்ல இல்ல சுவாமி அவர்லாம் அனித்தியர்கள், அதனால பல்லாண்டு பண்ணணும். பகவான் நித்தியமாச்சு, அதான் தொல்லை மால். அப்ப நித்தியமாச்சு, அவனுக்கு தேவையில்லையே. ஆயுசு வளரணுமா, என்னைக்கு இருக்கக்கூடிய நித்தியம், அது தேவையில்லையனோ. அப்ப எதுக்கு சுவாமி பண்றாங்கன்னா, ரட்சிக்கப்படுபவனுக்கு பல்லாண்டு பாடணும்னா ரட்சித்தவனுக்கு தான் தேவை கிடையாதுன்னா. ஆனால் ஆழ்வார் மூணையும் மாத்திட்டார். நல்லா பாருங்க, என்ன மூணுன்னா, ரட்சிக்கப்படுபவன் இந்த ஜீவாத்மா, இவர் என்ன மாத்திட்டார், என்ன நான் தான் ரட்சிக்கணும், ஜீவாத்மா இந்த இடத்துல பெரியாழ்வார் ரட்சிக்கணும், நான் தான் ரட்சிக்கணும் அப்படின்னு மாத்திட்டார்.
அவனாலே ரட்சிக்கப்படணும்னு இருக்கணும், நான் தான் ரட்சிக்கணும், அது மாத்திட்டார். அதுக்கப்புறமேலும் அவன் நித்தியன், இவர் அனித்தியன். ஆனா தான் நித்தியனை போல அவர் என்னைக்குமே இருக்கணுமே, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டுன்னு அவர் நித்தியம் போல பண்றாரு. அதுக்கு மேல பல்லாண்டு பாடணும்னாலே ஆழ்வாருக்கு ரட்சம் அவருக்கு தேவை கிடையாது, அவருக்கு தேவையே இல்லையே. ஏன்னா அவர் என்னைக்குமே நித்தியமா இருக்கிற தேவை கிடையாது. ஆனா இந்த மூணையும் மாத்திட்டார் பெரியார்கள். என்ன மாத்தினா, அனித்தியர்களுக்கு காலத்தை பெருக்கணும். யாரு? நம்மள அனித்தியர்கள் தானே, நிச்சயமா இருக்குமா? இல்லையே சுவாமி, 60, 70, 80, 90 தெரியாது, 100 வயசு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா என்னைக்காவது போய்தானே ஆகணும். அது 120க்குள்ள போயிடணும் சுவாமி அப்படின்ற. 130 கூட யாரோ சீன தேசத்துல யாரோ இருக்கலாம். சரி, என்னவோ எத்தனை வருஷமோ என்ன இருந்தாலும் சரி, என்னைக்கோ ஒரு நாள் போய்தானே ஆகணும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கச்சு இவாளுக்கு அனித்தியத்தை கால பெருக்கிற அவளை பெருக்கணுமானோ, அந்த மாதிரி ஒரு காலத்தை பெருக்கணுமான பெருக்க அவசியமே கிடையாது. இவருக்கு காலத்தை பெருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா பகவானோ அனாதி, அவனுக்கு காலத்தை பெருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனா பெருக்கிறார். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு பெருக்கிறா இல்லையா? அததான் தெரிவிக்கிறார். ஆக சோராத காதல் பெருந்தொழிப்பால் தொல்லமாலை ஒன்னும் பாராதவனை பல்லாண்டென்ற காப்பிடும் பான்மயந்தால் சேராத உள்ளத்து ராமானின் தன்பரங்கிய ஸ்ரீ சாராமணிச்சனை சேரேன். காப்பிடுதல், இதெல்லாம் பாத்துக்கோ. பல்லாண்டென்று காப்பிடும் அந்த காப்பிடுதல் தான் ரட்சித்தல். காப்பு கட்டிக்கிறான்ற பருவம் இது ரக்ஷாபந்தனம்னு சொல்லுவான். காப்பிடுதல், காப்பு கட்டுதல், கையில கட்டிக்கிறாருன்னு கல்யாணம் ஆச்சா காப்பு கட்டுவா. அதே போல உற்சவங்கள் எதா இருந்தா அந்த பிரதானம் பண்ணக்கூடிய அந்த பட்டாச்சாரி காப்பு கட்டுப்பா. என்னன்னா அப்படின்னு ரட்சிக்கிறது. என்ன ரட்சணை? ரட்சித்து என்ன? எந்த துர்ஜவதி வராம காத்துக்கிறதா காப்பு கட்டுது இருக்கட்டும். அப்படி சில பேர் காப்பு செய்யுள் பண்ணுவா. இது இந்த கடவுள் வாழ்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்யுள்லாம் பண்ணுவாங்க. ஒரு புதுசா ஒரு செய்யுள் பண்றார், பாட்டு எழுதுறா. பாட்டு எழுதுறச்சு இப்ப ஒண்ணும் இல்லை, உலகம் யாவையும் தாமுல வாக்கள் நிலைபெறுத்தும் நீங்களாக கம்பநாட்டாழ்வார் முதல் பாட்டு எழுதுறார். கம்பராமாயணம் 10,000 ஸ்லோகங்களோடு கூடியது கம்பராமாயணம். அதுல முதல்ல பண்ண அப்படிப்பட்ட அன்னாருடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன், இந்த பாட்டை பூர்த்தி பண்ணணும் அப்படி பண்றாரோ, கடவுள் வாழ்த்து பண்றாரோனோ. அதே போல இவர் என்ன பண்ணணும்? இவர் என்ன பிரசித்தமா காப்பு செய்யுன்னு சொல்ற இல்லையா? அந்த பிரபந்தத்தை ரட்சிக்கணுன்றதுக்காக அந்த செய்யுள், இந்த பிரபந்தத்தை நல்லா ரட்சிக்கணும் இந்த செய்யுள். ஆனா இந்த இடத்துல கடவுள் இந்த பிரபந்தத்தை ரட்சிக்கணும் சொல்லித்தான் முதல்ல பாடுவான். ஓ, இந்த பகவான், இந்த கடவுள் இந்த பிரபந்தத்தை ரட்சிக்கணும். ஆனால் இங்க ஆழ்வார், பெரிய ஆழ்வார் பாடுறதுன்னா பிரபந்தத்தை கடவுள் ரட்சிக்கணும்னு பாடல, அந்த கடவுளையே நான் ரட்சிக்கணும்னு பாடுறேன். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. பிரபந்தம் அதாவது எந்த செய்யுள் ஆரம்பிக்கிறாளோ அந்த செய்யுள் ஆரம்பிக்கும் போது இந்த செய்யுள் நன்னா பூர்த்தி பண்ண வேண்டியது பகவான் தான் பூர்த்தி பண்ணணும், அந்த பகவான் நான் வணங்குகிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பா. அப்ப கடவுள் வாழ்த்து. இவருடைய கடவுள் வாழ்த்து என்னன்னா அந்த பகவானே நான் தான் ரட்சிக்கணும், இவருடைய கடவுள் வாழ்த்து அப்படியே மாறுபட்டு இருக்கு பாருங்க. சாமானிய லோகத்துல கடவுள் வாழ்த்துன்னா நாம் பண்ண செய்யுள் பூர்த்தி ஆகணும், எந்த இடையூறு இல்லாமல் குற்றங்கள் குறையில்லாம பூர்த்தி ஆகணும்னு கடவுள் வாழ்த்து இருக்கும். இங்க என்னன்னா இல்ல சுவாமி, அவரே நல்லா இருக்கணும், அவருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, அவருக்கு எதுவுமே வரக்கூடாது. அப்ப நீ தெரிவிக்கிறா இல்லையா? அந்த கடவுளையே நான் ரட்சிக்கணும். இதுதான் மற்ற பேர் காப்புக்கும் பெரியாழ்வார் காப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்ற பேர் என்ன பண்ணுவா? சுவாமி என்ன ரட்சிக்கும், நம்ம பெருமாண்ட போறோம்னா நேரம் திருமலைக்கு போறோம், இல்லை ஸ்ரீரங்கம் போறோம், எங்க போறோம், என்ன சுவாமி பரீட்சையில குழந்தை பாஸ் பண்ணணும், எனக்கு உத்தியோகம் நல்லா கிடைக்கணும், எனக்கு ஆயுர் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், திருப்பி உன்னை வந்து சேவிக்கணும், நிறைய கைங்கரியம் பண்ணணும், என்னன்னு உண்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட பிரார்த்திக்கிறோம். நீ நல்லா இருக்கணும் நம்ம சொல்றோம்னா அது என்னவா சுவாமி சொன்ன, இவர் அதான் பண்றாரு, நீ அதைத்தான் பண்றாரு. அதனா மத்த பேருக்கும் பெரியாழ்வாருக்கு கூட வித்தியாசம் என்னன்னா, அவர் சேவிச்சார்னா நீ நன்னா இருக்கணும், நாம சேவிச்சா நான் நன்னா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திப்போம். இதுதான். ஆக பகவானுக்கு பல்லாண்டு பாடுவதே தனக்கு ஸ்வபாவமாக கொண்டார். அதனால்தான் அவருக்கு என்னது பெரியாழ்வார்னு பேர். பகவானுக்கு தனக்கு ஸ்வபாவம் கொண்டார். அப்படின்னா பெரியாழ்வார படம் வரைஞ்சிடலாம். பெரியாழ்வார் போட்டு சீவி அங்கங்க போனா சீவித்து ரொம்ப நல்லா இருக்கும், படம் வரைஞ்சிடலாம். ஆனா மங்களாசாசனம் படம் வரைங்கோ தெரியாது, பல்லாண்டு படம் வரைங்கோ எப்படி சுவாமி வரைய? மங்களாசாசனம் தமிழ்ல எழுதலாம் சுவாமி, இல்ல சம்ஸ்கிருதத்துல எழுதலாம், இல்ல அப்பாவா எந்தெந்த பாஷையில இருக்கா அந்தந்த பாஷையில எழுதலாம். மங்களாசாசனம் வந்து சம்ஸ்கிருத சொல்லுது, அது தமிழ் கிடையாது. மங்களா ஆசனம், ஆசாசனம்
மங்கள ஆசாசனம் மங்களாசாசனம். மங்களத்தை ஆசாசனம் பண்றேன், மங்களத்தை கொடுக்கிறேன், மங்களத்தை நான் விதிக்கிறேன் என்ற அர்த்தம் மங்களாசாசனம். அப்படி இருக்கச்சே மங்களாசாசனம் பல்லாண்டு. சாமி இதுல ஒரு வரைபடத்துல எழுதி சொல்லுங்க. எங்க சுவாமி எழுதுறது? மங்களாசன் பேர்ல எழுதலாம், வரையலாம்னா வரையலாம்னா மங்களாசன் எப்படி சுவாமி வரைய? ராம பக்தி படம் வரைங்க. ராம பக்தியா அது எப்படி சுவாமி இருக்கும் முதல்ல சொல்லுங்கண்ணா. வரைய முடியுமாண்ணா? வரையலான்ட்டு. அது ராமனை வரையலாம் சுவாமி, ராமனை வரைஞ்சு வில்லோட நிற்கக்கூடிய ராமன் வரைகிறேன். ராம பக்திய வரைய முடியுமாண்ணா? வரையலான்ட்டு. என்ன பரதனை வரைஞ்சாச்சுன்னா கீழே ராம பக்தின்னு போட்டுடலாம். பரதனை வரைஞ்சாச்சுன்னா அவர் அப்படியே டிராயிங் பண்ணி வந்தாச்சுன்னா என்ன சுவாமி இவரு பரதன் இல்லையானா? இல்ல 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 ராம பக்தி அப்படின்னு போட்டுடலாம். அதே போல விரகதாபம், பிரிஞ்சு துடிக்கக்கூடிய தன்மையை அதை ஒரு படம் வரைய முடியுமா? பிரிஞ்சு பிரிஞ்சு சில பேர்லாம் பர்த்தாக ஊருக்கு எங்க போயிட்டோம்னா அவளால் முடியாது, தாங்காது. சில தர்மபத்திரிக்கலாம், அந்த தர்மபத்தி என்ன பண்ணா விரகதாபம், பகவான் பக்தாவை பிரிஞ்சு இருக்க முடியலன்ற அந்த விரகதாபத்தை வரைய முடியும். முகத்துல தெரியும் என் பர்த்தா என்ன பிரிஞ்சுட்டு போயிருக்காரு, எப்ப தெரியல, வரணுமே வரணுமேன்னு காத்துட்டு இருக்கா. அது முகத்துல தெரியும். அது வரைய முடியுமாண்ணா? வரைய முடியுமா? அதே விரகதாபம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை வரைய முடியும். பரதனை வரைஞ்சா பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை அதான் விரகதாபம், அதை வரைஞ்சிடலான்னு தெரிவிக்கிறார். அதே போல கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், கிருஷ்ண பக்தி, அதான் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். கிருஷ்ண பக்தியை வர முடியுமா சுவாமி? ராம பக்தியை வர முடியும்னா பரதனை சொல்லிட்டேன், சன்னாசன ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு. கிருஷ்ண பக்தி யார் சுவாமி? ருக்மணி வடிவேலன் அதெல்லாம் கிடையாது. அப்ப கிருஷ்ணபதி நம்மாழ்வார் படத்தை வரைஞ்சாச்சுன்னா கிருஷ்ண பக்தி. நம்மாழ்வார் படத்தை வரைஞ்சிட்டா கிருஷ்ண பக்தி அப்படின்னு தெரியல. அதான் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதித்தம் திருவிகிற கிருஷ்ண பக்தி. அதே போல அர்ச்சா பிராவண்யம். அர்ச்சான்னா இந்த திவ்ய தேச எம்பெருமான் கல்யா விக்கிரக திருமேனி, பஞ்சலோகத்துல இருக்கக்கூடாது, பஞ்சலோகம் எதுவா இருந்தது, அந்த விக்கிரக திருமேனி இருக்கு இல்லையா, அதுல பூர்ணமான காதல் பிராவண்யம். அர்ச்சையில பூர்ணமான பிராவண்யம் படம் அப்படின்னு அது பக்தி இருக்கணும். அப்பனா விக்கிரக திருமேனில பக்தி இருக்கணும். அந்த பக்தியை படம் வரைய முடியும்னா வரைய முடியாது சுவாமினார். விக்கிரகத்தை வரையணும் சுவாமி, பக்தி வரையலாம். திருமங்கி ஆழ்வார படம் வரைஞ்சுட்டாச்சுன்னா அதுதான் அர்ச்சா தீமையில் இருக்கக்கூடிய பிராவண்யம், அந்த காதல் அப்படின்னு வரைஞ்ச. அதே போல மங்களாசாசனம் படம் வர முடியுமா? வரைய முடியாது. பல்லாண்டு படம் வரைய முடியுமா? வரைய முடியாது. இல்ல வரையலான்ட்டார். பெரியாழ்வார் படத்தை வரைஞ்சிட்டு கீழே மங்களாசாசனம் பல்லாண்டு போட்டுள்ளோம். அத்தனை தூரம் பெரியாழ்வாருக்கு வை. மங்களாசாசனம் சொல்லணும்னாலே இதான் அவருக்கு சொரூப நிரூபணம் அப்படின்னு பேரே வச்சிடலாம். பெரியாழ்வாருக்கு என்ன பேசுவாங்க? மங்களாசாசனம். பெரியாழ்வாருக்கு என்ன சொன்ன? பல்லாண்டு. அந்த அளவுக்கு மங்களாசாசனம் ஊட்டம், ஊற்றம், அத்தனை ஊற்றம். சில பேர் கோபமா இருப்பா, ரொம்ப கோபமா இருப்பா. சுவாமி கோபமா இருக்கார் சுவாமி, கோபம் இல்ல சுவாமி, அவர் பேர் என்ன சுவாமி? கோபமா இருக்கார் சுவாமி, அவர் பேர் அப்ப என்ன? அவர் பேர் கோபிஷ்டன் பேர். அவருக்கு ஏதோ ஒரு பேரும், கேசவன் இருக்கும், மாதவன் இருக்கும், கோவிந்தன் இருக்கும், அந்த பேர் என்ன? இல்ல அத்தனும் கோபமா இருக்காருன்னு, அதனால அவருக்கு கோபிஷ்டன் பேர். கோபமே அவர்னு சொல்ற போனும். அதே போல பல்லாண்டே பெரியாழ்வார், மங்களாசாசனமே பெரியாழ்வார் அப்படி இருக்கு தெரியும் இல்லையா? அந்த இருக்கச்சதே அப்படிப்பட்ட இப்படி பெரியாழ்வான் திருவடிகளை விட்டு பிரியாத ராமானுஜர், அந்த ராமானுஜர் திருவடிகளையும் கல்யாணங்களையும் தங்களுக்கு ஆலம்பனமாக ஆசிரியத்து யார் பற்றுக்கொம்பாக யார் பிடித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களோடு சேருவோம். அந்த ஆலம்பனமாக யாரு பிடித்துக் கொள்ளாமல் இல்லையோ அவர்களோடு இனி நாம் சேருவது கிடையாது. அதனால் எனக்கு எந்த விதமான தாழ்வும் கிடையாது, தாழ்ச்சி கிடையாது. யார் தெரிவிக்கிறார்? திருவரங்க தமுதனார் தெரிவிக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட பெரியாழ்வார் மங்களாசாசன தத்பரர், அப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய திருவடியை தன்னுடைய திருவுள்ளத்தில் இருத்தி கொண்ட அந்த ராமானுஜர், அந்த ராமானுஜருடைய திருவடிகளுடைய கல்யாண குணங்களை யாரெல்லாம் நேசிக்காமல் இருக்கிறார்களோ, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆழ்வார் திருவடியை காட்டும் ராமானுஜருடைய திருவடி தான் பேசணும். மாறன் அடிபணிந்தவன் புய்ய ஒரே உடையவர் திருவடின்னு சொல்றோம்னா, அப்படிப்பட்ட அந்த ராமானுஜ திருவடி யார் பத்தாமல் இருக்கிறார்களோ அவருடைய சம்பந்தம் எனக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு சரி சுவாமி அவரோட சேர்வது கிடையாதுன்னு சொல்லிட்டு வாஸ்தவம். அதெல்லாம் தாழ்ச்சி இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தாழ்ச்சி கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். மணவாளமாவுடைய மதவதார்த்தம் புற்று பெற்றது திருலோகம் சுவாமி திருலோகஞ்சியுடைய அவதாரியை அற்புதமா தெரிவிக்கிறார். அதாவது 15ஆம் பாட்டு கீழ்ப்பாட்டிலே குலசேகர பெருமானுடைய சம்பந்தத்தை இட்டு தம்மாலே கொண்டாடப்பட்ட வெம்பெருமான்
தம்மை பரிகரித்த வைபவத்தை சொல் பக்கம் 58. தன்னை பரிகரித்த வைபவத்தை சொல்லி இப்பாட்டிலே சர்வபூத ஹர்த்தராய் சர்வ ரக்ஷனான சர்வேஸ்வரனை சாஷ்டாத்கரித்து அவனுடைய ரக்ஷத்வாதிகளே கண்வையாதே பிரேம தசையிலே தலையெடுத்து அவனுக்கு என் வருகிறதோ என்று மதி சங்கையாலே திருப்பல்லாண்டாலே மங்களாசாசனம் பண்ணி அவனுக்கு காப்பிட்ட பெரியாழ்வாருடைய திருவடிகளுக்கு ஆசிரியமாக்கின திருவுள்ளத்தை உடையரான இவ்வெம்பெருமானாருடைய கல்யாண குணங்களை தங்களுக்கு ஆசிரியமாக பற்றாதிராத மனுஷரை நான் கிட்டேன். ஆகையால் எனக்கு நீ என்ன குறை உண்டு என்கிறார். இது அவதாரிகை இளலோகஜி அவதாரி ஆசிரியர் கீழ்பாட்டிலே குலசேகர பெருமாளை பாசுரத்துல சம்பந்தத்தை சொல்லி எம்பெருமானாருக்கு உண்டான ஏற்றத்தை சொன்னார். குலசேகர ஆழ்வார் அதுல என்ன தெரிவித்தார்? கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லி காவலன் சொல் பதிக்கும் கலைக்கவிபாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமானுஜன் என்னை சோறுகளை கதிக்கு பதறி அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சே அந்த குலசேகர ஆழ்வார் சம்பந்தத்தால எம்பெருமானை கேட்டினார். அந்த எம்பெருமானாரை பற்றியபடியாலே தனக்கு ஏற்றம்னு சொன்னாரு கீழ்பாட்டுல. அப்படிப்பட்ட எம்பெருமானா பண்ண. ஆனா இந்த ராமானுஜன் என்ன பரிகிரகித்தார் பரகத ஸ்ரீகாரன்ட்டே சொன்னார். அது மட்டும் இல்ல, அவரே வந்தார், நான் போகவே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனா பெரியாழ்வாருக்கு இருக்கிற பெருமைன்னா ஒரே ஆழ்வாருக்குத்தான் பெரிய ஆழ்வார்னு பெருமா, வேற யாருக்கும் கிடையாது. ஒரே ஆழ்வாருக்கு தான். நம்ம ஆழ்வாருக்கு அந்த பேர் உண்டா? பெரிய ஆழ்வார் எப்படி கொடுக்கலாம்? நிறைய பாசுரங்களை பாடிதான் பெரிய ஆழ்வார் கொடுக்கலாம், பாசுரம் தான். அப்படி பார்த்தா திருவங்கி ஆழ்வாருக்கு நம்ம ஆழ்வார், ஏன்னா இருக்கிறதுலயே அதிகமான பாசுரங்கள் யாருன்னா திருவங்கி ஆழ்வார் நம்ம ஆழ்வார் தான். அவளுக்கு அந்த பேர் இல்லை. சரி, முதல்ல பிறந்தவர் யார்? பொய்கை ஆழ்வார். அதனால ஒரு பெரியவர் சுவாமி, எனக்கு அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கான்னு வச்சுக்க, அது பெரியவர் யார் சுவாமி? அதோ அங்க இருக்கார் சுவாமி, அவர் தான் பெரியவர் அப்படின்னு. அதே போல பெரிய ஆழ்வார்னு என்ன எடுத்து இந்த இடத்துல ஆமா சுவாமி பொய்கை ஆழ்வார் தான் இருக்கணும் அப்படிங்கிற. அவருக்கு அந்த பேர் இல்லை. இவருக்கு மட்டும் ஏன் சுவாமின்னா இந்த பெரியாள் வர காரணம்னா தன்னை பாராதே அவனை பார்த்தார். அதான் முக்கியம். தன்னை பாராதே அவனை பார்த்து ஏன்னா தன்னை பார்க்க பகவான் போய் இப்ப நம்ம போய் நேரம் நிக்கிறோமோ, திருமலைக்கே போறோம், இல்ல ஸ்ரீரங்கமும் போறோம், எங்க ஒரு நிமிடம் திருவள்ளிக்கேணி போறோம், நேரம் போன சுவாமி நல்லா பார்த்துக்கோ எனக்கு எதுவும் கஷ்டம் வராம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டே வரும். அழறோம், அது பண்றோம், எல்லாமே நமக்கு தானே பாக்குறோம். அவனை பாக்குறோமா? உனக்கு எல்லாமே நல்லா நடக்கணும், 6 கால பூஜை நல்லா நடக்கணும், அர்ச்சகெல்லாம் நல்லா பண்ணணும், உற்சவங்கள்லாம் நல்லா நடக்கணும், உனக்கு எந்த விதமான குறையும் வரக்கூடாது. அதுவும் இன்னைக்கு எதோ சொல்லிட்டு இருக்கா, யாரோ என்னென்னமோ எதோ ஆபத்தெல்லாம் வர்ற மாதிரி இருக்கு, அந்த ஆபத்தெல்லாம் நீங்களே நீக்கிக்கணும், எல்லாம் உனக்கு நன்னா இருக்கணும், அப்படி உனக்கு நல்லா கோலோகலமா ஒரு உற்சவம் நடக்கணும், இதெல்லாம் பேசுவாங்கன்னா அதெல்லாம் தன்னிடையே நடந்துடும் சுவாமி. அவர் காரியத்தை அவர் பண்ணிப்பார் சுவாமி. அவர் காரியத்தை அவர் பண்ணி உங்க காரியத்தை அவர் பண்ணமாட்டாரா? உங்க காரியத்தை அவர் பண்ணமாட்டாரா? பண்ணுவாரணும். அப்படி இருக்கச்சு ஏன் இருக்குன்னா இதுதான் பரிவு. இதுதான் பரிவு. இந்த பரிவு தன்னை பாராதே அவனை பார்த்த அந்த பெருமை. மற்ற ஆழ்வார்களாம் பகவானை சேவிச்ச உடனே என்ன சொல்றாரு? பொய் நின்ற ஞானமும் கொல்லாவதுக்கும் அடுக்குடம்பும் எண்ணின்ற நீர்மை இனியாமரான்னு தெரியல, என்னை அழைத்து போய் இங்க என்ன வைக்காது, இங்க என்ன வைக்காதுன்னு சொல்லலையா? தங்களை பார்த்து தங்களுக்கு வேண்டியதுதான் கேட்கிறா. உடனே நமக்கு இன்னும் தோணா நாங்கள் அப்படிதான் கேட்கிறோம், ஆழ்வாரம் அதுதான் கேட்கிறான்னா நாம கேட்கறது என்னது? ஸ்ரீவைகுண்டத்துல இல்ல, இந்த லோகத்துல எனக்கு இது வேணும், அது இந்த வீடு. ஒரே வீடு, சின்ன வீடு தான் இருக்கு, கொஞ்சம் பெரிய வீடா கொடுக்கும். ஒரு கார் தான் இருக்கு, ஒரு 2 காரா வச்சு. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார் 4 கார் வச்சுருக்கா சுவாமி, எனக்கு 3வது இருக்க வேணும், அவருக்கு சமானமா இருக்க வேண்டாமா? 3வது இருக்கணும். எதுக்கு இதெல்லாம் கேட்டு இருக்கு? உங்களை சேவிக்கணும், அதுக்குதான் கேட்டு. ரொம்ப சாமர்த்தியமா பேசுவோம் நம்ம. உங்க சேவிக்க வேண்டாமா? அதுக்குதான் கேட்டு இருக்கேன் அப்படின்ற இல்லையா? அப்படி இருக்கச்சு நம்ம நமக்காக கேட்கிறோம். ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னை பாக்குறதுக்கு பகவான பாக்குறாரு. உனக்கு என் வருது, நம்மாள் வராச்சா? தன்னை பார்த்தாரு. திருமங்கி அவள் என்ன பண்றான்னா முதல் பாட்டு என்ன தெரியுமா? வாடினேன் வாடி தான் முதல். வாயை திறந்தவொடனே முதல். இப்பதான் சமீபத்துலதான் வேடுபறி நடந்திருக்கு. திருமணம் கொள்ளையில வேடுபறி நடந்திருக்கு. அப்படிங்கிற வாடினேன் வாடி நான் கண்டு கொண்டேன் நானாயன வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடம்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்முடன் அவர் தரும் கலவியை கருதி ஓடினேன் ஓடி ஒய்வதோ ஒரு பொருளா உணர்விடும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்ன அவர் பட்டப்பாடு சொல்றார். நான் இத்தனை சிரமப்பட்டுக்கனே என்னை ஏன் இங்க வைக்கிற? ஐஷன் போ என்ன பாரு, என்ன பார்த்தேன்னா நீ ஐஷன் போயிடுவேன்.
உன்னை பார்க்காத, உன்னை பார்த்தா ஆனந்தமா நீ இருப்ப, என்ன பார்த்துக்கோனாரு. நம்மாழ்வார பாட்டெல்லாம் சொல்லிட்டே இருக்காரு, இதையும் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. ஆனா பெரிய ஆழ்வார் அப்படி கிடையாது. என்ன பண்ணாருன்னா, வேண்டிய நேர சபைக்கு போனார். எந்த சபை? ராஜசபையில கூப்பிட்டா மதுரையில. இன்னைக்கும் நீங்க திருக்குடல் திவதேசம், அந்த திருக்குடல் திவதேசத்துல தான் வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியறத்தாண்ட அந்த சம்பவம் நடந்தது. அங்கதான் திருப்பல்லாண்டு தொடங்கினதே அந்த இடம்தான். புரியுதா? அந்த இடங்கள் அந்த இடத்துல தொடங்கி இருக்கு. அங்க போனோடனே வல்லபதேவன் அந்த ராஜா கூப்பிடுறார். என்னன்னா அவருக்கு ஒரு சந்தேகம், யாரு முழுமுதற் கடவுள் அப்படின்னு. ஊர்லன்னா எல்லாம் ஒவ்வொன்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப முழுமுதற் கடவுள் யாரும் தெரியணுமனும். அப்ப நாங்க எல்லா வித்வானும் கூப்பிடு, எல்லா மதத்தோட வித்வானும் கூப்பிட்டோன்னு இந்த சவேஷ்ட மதத்துக்கு பெரியாழ்வார் வந்தார். அவர் என்ன பண்ணார்? அவர் நேரா ஸ்தாபித்தார். என்ன ஸ்தாபித்தார்? குருமுக அனதீத்திய பிராக வேதான் சேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமா தாத்துகாமகா ஸ்வச்சர அமரவந்தம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜுகுல திலகந்தம் விஷ்ணுதித்தம் நமாமி மின்னார் தமிழிசு பாண்டியன் கொண்டாட பட்டவிரான் வந்தாண்டு வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிடியறுத்தான். என்னென்ன வேத வாக்குங்களோ, பகவான் மிகப்பெரியவன், அவனை போல பெரியவன் யாரும் கிடையாது, அவனுக்கு சமமானவன் கிடையாது, மேற்பட்டவன் கிடையாது, அதெல்லாம் சொல்லி அங்க என்ன பண்ணார்? நிர்தாரணம் பண்ணிட்டார். பகவானே முழுமுதற் நிர்தாரணம் பண்ணிட்டு வெளில வரார். வெளில வந்த உடனே பெருமாள் மன்னன் பார்த்தான். வல்லபதேசன் என்ன பண்ணான்னா, ஓ இப்படிப்பட்ட வைபவம் இருக்கு இந்த பெரியாழ்வாருக்கு, இவர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டார், நாராயணன் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டாரு. அப்ப இவருக்கு நிறைய விருதுகள் கொடுத்து இவரை யானை மீது ஏற்றி இவரை ஊர்கோலமா அடையக்கணும், இவருக்கு நிறைய விருதுகள் கொடுக்கணுன்றதுக்காக பெரியாழ்வார் வந்தார். முழுமுதற் கடவுள் ஜீவன் நாராயணன் சொன்ன பெரியாழ்வார் விருதுகள்லாம் சொல்லி யானை மேல இரு அப்படியே அடிச்சுட்டு இருக்கச்சே பெருமான் பார்த்தார். ஓ நாம தானே போக சொன்னோம், நான் சொன்னதுக்கு நம் குழந்தையான பெரியாழ்வார் இதையெல்லாம் நம்ம நிர்தாரணம் பண்ணியிருக்காளே, நம்ம சேவை கொடுக்க வேண்டாமான்றதுக்காக பிராட்டிமாரோடு நித்திய சூரிகளோடு கடவாகனத்துல அப்படியே சேவை சாய்க்கிறான். மேல ஆகாசத்துல சேவை சாய்ச்சோடனே நமக்கே திடீர்னு நடக்க போறது இல்ல, திடீர்னு எங்கேயோ போயிட்டு இருக்கோம். முன்னாடி பெருமாள் விட்டார். பெருமாள் என்ன வேணும் சுவாமி, என்ன உனக்கு எதாவது வேணுமா, என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்டு சொன்னோடனே உடனே ஒரு லிஸ்ட் நம்ம ஏற்கனவே மனசுல இருக்கும். அந்த லிஸ்ட்டை பார்த்து எனக்கு இது இல்லை கொடுக்குறியான்னு கேட்டுட்டு இருப்போம். அவர் பார்த்தவன் என்ன சொல்லியிருக்கணும்? 2 விஷயம் பண்ணிருக்கலாம். ஒண்ணு, ஓ எனக்காக வந்திருக்காரு பாரு, என்ன பெருமை எனக்கு. இந்த கர்வம் நிறைய பேருக்கு வரும். எனக்காக வந்திருக்காரு, அதனால என்ன 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 பெருமை எனக்கு அப்படின்னு சொல்லலாம். 2வது ஏனோ இனிமே எனக்கு எல்லாம் ராஜாவே நிறைய சமஹாரம் கொடுத்துருக்காரு, இருந்தா கூட நான் சிவிலிபுத்துக்கு போகணும், போயிட்டு அங்க எல்லாம் எனக்கு நல்லா ஒழுங்கா நடக்கணுமே அப்படின்றதுக்கு அதுக்கெல்லாம் ஆவணம் செய்யணும்னு சொல்லியிருக்கலாமோ, அதையும் சொல்லல. எத்தையும் சொல்லாம அவர் திருமேனிய பாக்குறாரு. இந்த துஷ்ட தேசத்துல, இந்த துஷ்ட காலத்துல என்ன பாருங்க, துஷ்ட காலத்துல இந்த உலகத்தார் முன்னாடி இப்படி நீ சேவை சாய்க்கிறியே, எப்படி சேவை சாய்க்கிறியே, அது என்ன நீ சேவை சாய்க்கிற, உனக்கு என் வந்துடுமோ பயம், என்ன வந்துடும்னா யாரா அடிப்பாளா கொடைப்பாளா ஏதாவது கண் திருட்டியே போருமே. கண் திருட்டி சில பேர்லாம், சில சிவைஷ்ணவெல்லாம் எல்லாரும் முன்னாடி சாப்பிடுறது கிடையாது தெரியுமா? ஏன்? அந்த திருட்டு பட்டுதுன்னா அதோடைய தாக்கம் அதுல வரும். கோயிலெல்லாம் சாப்பிடறா, பகவானுடைய பிரசாதம் எல்லாரும் முன்னாடி சாப்பிடலாம். ஆனா தான் பண்ணிட்டு பகவான் கண்டர்ல பண்ணிட்டு அப்ப சாப்பிட இன்னார் வெளில வந்துட்டாருன்னா அவ பார்த்தான்னா இதுவா அதுவா அப்படின்னு அந்த இவருடைய தமோ குணம் ரஜோ குணம் இருக்கு, அந்த தமோ குணம் அதை தாக்கும். பிரியத்துக்காக சொல்றேன். தாயார் பால் கொடுக்குறாரு குழந்தைக்கு, பால் கொடுக்கச்சு தன்னுடைய திருமார்பை மூடிட்டு தான் கொடுக்குறா. இப்ப அங்க எல்லாம் சுத்தி பெண்களே இருக்கா, வேற யாரும் இல்லை, புருஷால் யாருமே கிடையாது. அப்போ ஒன்றும் வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அப்ப வெக்கப்பட்டு அந்த மூலையில திரும்பிண்டு யாருக்கும் தெரியாம கொடுக்குறா. என்ன காரணம் தெரியுமா? திருஷ்டி பட்டுடுமே. ஓ இப்படி சாப்பிட்றது அந்த குழந்தை, என்னமா சாப்பிட்றது இந்த குழந்தை அப்படின்னு திருஷ்டி பட்டுடுன்றதுக்காக பண்றா இல்லையா? அதே போல பகவான் இந்த பகவான் இந்த துஷ்ட தேசத்துல துஷ்ட காலத்துல கட ரூபணம் வந்துடும். இவனுக்கு என்ன வந்துருமோ வயிறு பிடிக்கிறாரு. என்ன இதுனா என்ன வந்துருவோம், எங்க வேணும்னா எங்கெங்கெல்லாம் பயப்படக்கூடாதோ அங்கெல்லாம் பயப்படுறாரு, பயப்பட வேண்டிய அவசியம். அதான் கதேச்சலே சேது பந்தம் என்னைக்கோ நடந்து முடிஞ்சு. நிறைய பெரிய வெள்ளம் அடிச்சுட்டே போயிடுது. வெள்ளம் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அணை கட்டமா சுவாமி? என்ன வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணை கட்டணும். இவர் எல்லாம் முடிஞ்சு போயிடுது.
எல்லா கிருஷ்ணாவதாரமாகட்டும், ராமாவதாரமாகட்டும், அதே போல திரிவிக்ரம அவதாரத்தெல்லாம் முடிஞ்சு போயிடுத்து, எல்லாம் ஆயிடுத்து. இப்ப இனிமே அதுக்கு பயந்து என்ன சுவாமின்னா, அதான் கஜே தலை செய்து வந்தோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு வயிறு ஏன் வயிறு பிடிக்கிறாருன்னா, அத்தனை தூரம் மங்களாசாசன தத்பரரா இருக்காரு. எங்கெங்கெல்லாம் பயப்படக்கூடாது. அப்ப அவன் திருவடிக்கு பல்லாண்டு பாடுற இல்லையா, அதனாலதான் அவருக்கு பெரிய ஆழ்வார்னு பேர். பெரிய ஆழ்வார். ஏன் ஏனைய ஆழ்வார்கள் காட்டும் இவர் பெரியவர். எதனால பெரியவர்? தன்னை பார்க்கல, பகவானை பார்த்தார். அதான் முக்கியம். தன்னை பொங்கும் பரிவு. மங்களா சாசனத்தின் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தழுவதாரின்றி பொங்கும் பரிவாலே வில்லுபுத்தூர் பற்றபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிவு இவருக்கு பொங்கும் பரிவானது. என்ன ஆகுமோ எல்லாரும். அப்ப பயப்படக்கூடாதுல பயப்படாது இல்லையா, அதுதான் அவருக்கு புரிவான. அப்ப பகவான் தான் ரட்சகன். அதில் கண் வைக்காம பிரேமதசை தலையெடுத்து, அதனால அவனுக்கு என் வருகிறது அதிசங்கை. சங்கைன்னா ஒரு சந்தேகப்பட்ட பயம், அபாரமான பயமா. என்ன வந்துருவோம் பயம். அது எது வரைக்கும் பயன்படுத்தினா, தன்னாலேயே பகவானுக்கு ஆபத்து வந்துருவோன்றதுக்கு பயம். தன்னால ஆபத்து வருமா சுவாமி? வரும். அது என்னமா சுவாமி வரும்? குழந்தையெல்லாம் குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை திட்டாந்த இடத்துல தான் சரியா இருக்கும். அந்த தாயார் எல்லாம் அலங்காரம் பண்ணுவா. அதுக்கு என்னென்ன பவுடர் என்னென்ன பண்ணுவா. அப்படி தூரம் வந்து பார்ப்பா. அழகா இருக்கு, நல்லா இருக்கு குழந்தை. யாரா வந்துட போறாலும் பயம். உடனே என்ன பண்ணா, யாரா வரத்துக்கு பண்ண நம்ம வந்து திருஷ்டி போட்டு வச்சுன்னு கருப்பாங்க ஒண்ணு வச்சுவா. ஏன் வைக்கிறான்னா, தன்னுடைய திருஷ்டியே அந்த குழந்தைக்கு பட்டுடுமோ அந்த பயம். அதனால திருஷ்டி போட்டு வைக்கிறானோ. அதே போல தன்னுடைய திருஷ்டியே இந்த பெருமாளுக்கு பட்டுடுமோ, அந்த மாதிரி திருஷ்டி போட்டு வச்சிருக்காருன்னு வச்சாரு. அது என்ன சுவாமி போட்டுனா, அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு அந்த சப்தத்துல வச்சிருக்காரு. அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு அப்படின்னா தன் முகத்தை திருப்பின்னு சொல்றார். என்னன்றது நாளை தினம் பார்ப்போம். ஆச்சரியமான விஷயம். மற்ற ஆழ்வார்கள் விஷயமே ஒரு தனித்தட்டுனா, பெரிய ஆழ்வார் விஷயமே ஒரு தனித்தட்டு. அதோடைய அனுபவத்தை நாளையும் அனுபவிக்கலாம். சாயங்காலம் ஸ்ரீவச்சன பூஷன் காலட்சம் உண்டு. முடிஞ்சவா வந்து 6 மணிக்கு உண்டு. முடிஞ்சு இதே லிங்க் தான். முடிஞ்சா வந்து கலந்து பெறும்பட பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரன் பெருமானார்ஜிய திருளேசனும் ஆச்சாரியன் திருவடிகளேசனும் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் ஏதா இருந்து அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன்.